गुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यन्तरवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. ஸ்ரீயப்பதியான பகவான் தர்மஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சமஸ்த யாதவ சைன்யத்தையும் திரட்டிண்டு ஆங்காங்கே வர வழியில மற்ற ராஜாக்களுக்கும் விஷயத்தை தெரிவிச்சு அவர்களையும் அழைச்சிண்டு தர்மபுத்திரரை பார்க்கணுங்கிறதுனால ரொம்ப ஆவலோடு அங்க வந்து சேர்ந்தா இன்னும் தர்மபுத்திரர் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசல. மற்றவர்கள் அர்ஜுனன் ஒரு ஸ்தோத்திரமே பண்ணான் கண்ணனுக்கு. பிறகு திரௌபதி தன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்தா. அதன் தொடர்ச்சியாக பீமசேனன் திரௌபதியை சமாதானம் பண்ணும் விதமாக அவளுக்கு உறுதி கொடுக்கும் வியாஜத்துல அவளுடைய அவிழ்ந்த கூந்தல் அப்படியே இருக்கட்டும், என்னைக்கு துஷாசனனுடைய தலை சாயறதோ அன்னி வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி கொடுத்தான் பீமன். அதை கேட்டு கொஞ்சம் சமாதானம் அடைஞ்ச திரௌபதி பிறகு கிருஷ்ணன் அதுக்கு தொடர்ச்சியாக திரௌபதி கிருஷ்ணனுடைய மடியிலேயே இருந்ததுனால கிருஷ்ணன் திரௌபதியினுடைய தலையை அப்படி தடவி கோதிண்டே திரௌபதியை பார்த்து சொல்றான், பாஞ்சாலி நீ இவ்வளவு தாபப்படணுங்கிற அவசியம் இல்லை. பீமனுடைய வார்த்தையோ இல்ல அர்ஜுனனுடைய வார்த்தையோ அவ்வளவு சாமான்யமா வந்துடாது. அவர்கள் வாயில ஒரு வார்த்தை வந்தா அதை நிறைவேற்றியே தீருவார்கள். எல்லாரும் சத்தியசீலர்கள், அப்படிலாம் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதை மீறணும்னு நினைக்க மாட்டார்கள். என்னைக்குமே அப்படி இது வரைக்கும் நடந்ததில்லை. தன் வார்த்தைய பீமன் காப்பாத்துவான், அர்ஜுனன் தன் பிரதிஜையை காப்பாத்துவான். அதை நீ பூர்ணமா நம்பு. இப்போ உடனே நடக்கலையே தவிர நிச்சயமா அதுக்கான பிராயஷ்சித்தம் உனக்கு கிடைக்கும், அதை நீ நம்பு அப்படின்னு கிருஷ்ணனும் சொல்லி சமாதானம் பண்றான் திரௌபதிய. பிறகு திருஷ்டத்யும்னன் முன்னாடி வரான், வந்து திரௌபதியை பார்த்து கேட்கிறான். ஏன்னா திரௌபதி பேசுற வார்த்தைகள் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பூர்வ பிரவச்சனத்துல நம்ம அனுபவிச்சது என்ன சொன்னால், நைவமே பதையஹா நந்தின புத்திராகா ந பாந்தவாகா ந பிராத்தராகா ந பிதா அப்படின்னு எனக்கு யாருமே கிடையாதுன்னு சொன்னான். எனக்கு அண்ணனும் கிடையாது, எனக்கு சகோதரன் இல்லை, எனக்கு பிதா இல்லை, பதி இல்லை, புத்திரன் இல்லை, யாருமே இல்லை, எனக்கு கிருஷ்ணா மதுசூதனா எனக்கு நீயும் இல்லை அப்படின்னு ஒரு தாபத்துல ஒரு வார்த்தையை பேசிட்டான். அந்த தாபத்தினால் அது பேசினாலே தவிர ஆனாலும் அது கிருஷ்ணன் அதை அங்கீகரிக்கல. பிறகு அவளே கிருஷ்ணன் கிட்டக்க அதுக்கு சமாதானமும் வேண்டினாள். இதோ தாபத்துல பேசினேன் கிருஷ்ணா, அந்த மனசுல வச்சுக்காத, உன்னுடைய சகினா ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டேன், ஆனா நீதான் என்னை ரட்சிச்சாய், உன்னாலதான் என்னை ரட்சிக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணனை அவ்வளவு கௌரவப்படுத்தினாள் திரௌபதி. அந்த ஒரு வார்த்தை திருஷ்டத்யும்னன் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால திருஷ்டத்யும்னன் வந்து பேசுறான் திரௌபதியை பார்த்து, உனக்கு சகோதரனே இல்லைன்னு சொல்லிட்டியே, நான் ஆளுக்காளான சகோதரன் நான் இங்க பக்கத்துல இருக்கறச்சே, அன்றைய தினம் நான் இல்லையே ஹஸ்தினாபுரத்துல, இருந்திருந்தா நான் இப்படி நடக்க விட்டுருப்பேனா? உனக்கு நானும் உறுதி கொடுக்கிறேன், நான் எதற்காக நான் அவதரித்தேன்? துரோண வதத்துக்காகவே நான் அவதரித்தேன் இல்லையா? அகம் துரோணம் ஹனிஷ்யாமி ஷிகண்டி து பிதாமஹம் துரியோதனம் பீமசேனஹ கர்ணம் ஹந்தா தனஞ்சயஹ அகம் துரோணம் ஹனிஷ்யாமி. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா அந்த துரோணாச்சாரியர் எல்லாத்துக்கும் சாஸ்திரம் பேசுவாரே, எல்லாத்துக்கும் நீதி நேர்மை நியாயம், நியாயப்படி இப்படி பண்ணணும், நியாயப்படி இப்படி பண்ணணும்னு பேசுவாரே. அத்தகைய துரோணர் உனக்கு நடந்த அவமானத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அதனால நான் இப்ப உறுதியாவே எடுத்துக்கிறேன், துரோணரை நான் வதம் பண்ணியே தீருவேன். அகம் துரோணம் ஹனிஷ்யாமி
குடும்பத்துக்கு பெரியவர் ஆளுக்காள் அங்க பிதாமகர் இருக்கார், அவர் கூட இதை ஒண்ணும் தடுக்க முடியல இல்லையா? அதனால ஷிகண்டி பிதாமகரை வதம் பண்ணுவான். ஷிகண்டி து பிதாமகம். எனக்கு பீமசேனன் வார்த்தையில நம்பிக்கை இருக்கு. உனக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல பாஞ்சாலி, எனக்கு இருக்கு. எனக்கு அவரை பத்தி தெரியும். அவர் சொன்னா நிச்சயமா அதை செய்வார். அதனால துரியோதனனை பீமசேனன் வதம் பண்ணியே தீருவார். துரியோதனம் பீமசேனம் கர்ணம் ஹந்தா தனஞ்சய. இவ்வளவு அவமரியாதைக்கு காரணமா இருந்த அந்த சூதபுத்திரன் கர்ணனை நிச்சயமா தனஞ்சயன் வதம் பண்ணுவார். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா பார். அதுக்காக தானே இத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கோம். நீங்க எங்கன்னு உங்களை தேடி பாக்குறதுக்காக இத்தனை பேர் ஓடி வந்தோம். எதுக்காக வந்தோம்? இதுக்காக தான் வந்தோம். உங்களுடைய அனுமதி வாங்கிட்டு உடனே இங்க போர் தொடுக்கணுங்கிற முடிவுலதான் எல்லாரும் வந்திருக்கோம். அதனால நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, ரொம்ப தாபப்படாத அப்படின்னு திருஷ்டத்யும்னனும் திரௌபதிய கொஞ்சம் சமாதானம் பண்ணான். பிறகு கிருஷ்ணன் பாக்குறான், தர்மபுத்திரரை பாக்குறான். இது என்ன அண்ணா, நீங்க எல்லாரும் ஆளுக்காள் பேசியாச்சு, எல்லாரும் பேசியாச்சு, இங்க நீ மட்டும்தான் இன்னும் பேசாம உட்காந்துருக்க. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், எவ்வளவு இங்க பிரச்சனை போயின்னு இருக்கு, எல்லாரும் ஆளுக்காள் பேசின்னு இருக்கா, நீ ஒண்ணுமே வாயை திறக்காம எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி உட்காந்து இருக்கியே. உன் மனசுல அப்படி என்னதான் இருக்கு சொல்லி, என்ன கலக்கம்? ரொம்ப கலங்கினபடி உட்காந்துருக்கார் தர்மபுத்திரர். என்ன கலக்கம் உனக்கு? உன் மனசுல அப்படி என்னதான் இருக்கு, பேசு. நீ பேசினாதானே எங்களுக்கு தெரியும். இப்போ ஓ அனுமதிக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். நான் இப்பவே போர் தொடுக்கிறேங்கிறான் கண்ணன். நான் இப்பவே போர் தொடுக்க போறேன், அதனாலதான் எல்லா சைன்யத்தையும் நான் திரட்டின்னு வந்திருக்கேன். நான் அஸ்தினாபுரத்தை போய் இப்ப முற்றுகையிட போறேன். எனக்கு நீ அனுமதி மட்டும் கூட, நான் கிளம்பட்டமா? ஏன்னா உன்னுடைய அனுமதி இல்லாம நான் கிளம்ப முடியாது. நீ அனுமதி கூட, நான் கிளம்பட்டமா சொல்லு அப்படின்னதும் இப்ப இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசட்டும்னு பேசாம இருந்தார் தர்மபுத்திரர். நான் அப்பதான் எல்லார் மனசுலயும் இருக்கிறது வெளியில வரும் இல்லையா? எல்லாரும் பேசி முடிச்ச பிறகு இப்ப தர்மபுத்திரர் மெதுவா, ஏன்னா கிருஷ்ணன் வந்த உடனே முதல்ல தர்மபுத்திரர் தான் ஆலிங்கனம் பண்ணிட்டான். இந்த நிலைமையில உன்னை பாக்குறேனே, என்ன நடந்தது அண்ணான்னு கேட்டா அப்ப கூட தர்மபுத்திரர் வாய் திறந்து இன்னதுதான் நடந்ததுன்னு சொல்லல. தௌமியர் தான் எல்லாத்தையும் சொன்னார். பிறகு இப்பதான் தர்மபுத்திரர் வாய் திறந்து கண்ணா அப்படின்னு கூப்பிடுறார். கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்ட உடனே, அண்ணா சொல்லு, நான் என்ன விஷயம் சொல்லு, இப்பவாவது வாயை திறந்து என் பேரை சொன்னியே, இவ்வளவு நேரம் பேசாம இருந்துட்டு சொல்லு, இப்பவாவது சொல்லு, உன் மனசுல என்ன இருக்கு, நீ என்ன நினைக்கிற சொல்லு அப்படின்ன உடனே, கிருஷ்ணா யாரு என்ன வேணா பேசட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா அன்றைய தினம் சூதாட்ட அரங்கமான பிறகு இன்னும் ஒருத்தர் பேசிக்க கூட இல்லை. சகோதரர்களோ இல்ல திரௌபதி தர்மபுத்திரரோ யாருமே இன்னும் பேசிக்கல. இன்றைய தினம்தான் எல்லாம் கிருஷ்ணன்ட்ட பேசுற வியாஜத்துல எல்லாரும் கொட்டி தீர்த்தார்கள். அத தர்மபுத்திரர் சொல்றார், யார் என்ன வேணா பேசட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கிருஷ்ணா, என்னை பத்தி உனக்கு தெரியும், நீ என்ன நம்பு, அது போறோம். வேற யாரும் என்ன நம்ப வேண்டாம், நீ என்ன நம்புறன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீ வந்ததும் என்னதானே வந்து பார்த்த, வந்ததும் என்கிட்ட தானே கேள்வி கேட்ட. நான் இன்னும் பதில் சொல்லலை, ஏன்னா மற்றவர்கள் பேசணுங்கிறதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். அவரவர்கள் மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் முதல்ல என் ஹிருதயம் உனக்கு தெரியும் கிருஷ்ணா. 1000 பேர் என்ன தப்பா நினைக்கலாம், ஆனா நீ என்ன தப்பா நினைக்க மாட்ட. என் நடந்த சம்பவங்கள் எத்தகையது, என்ன நடந்ததுங்கிறது உனக்கு தெரியும். இனி என்ன நடக்க போறதுங்கிறதும் உனக்கு தெரியும். அது எனக்கும் தெரியும். ஏன்னா அதை உண்மையாவே நான் அனுமானிக்கிறேன். ஏன்னா வாஸ்தவமா தர்மபுத்திரருக்கு தெரியும் என்ன நடக்க போறதுன்னு. ஏன்னா வியாச பகவான் முன்னாடியே வந்து தர்மபுத்திரருக்கு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார். சூதாட்ட அரங்கத்துக்கு இவர்கள் போறதுக்கு முன்னாடி நாளே வியாச பகவான் பிரத்யட்சமாகி, இன்னிலேந்து 13வது வருஷம் இந்த லோகஹானி ஏற்பட போறது, பெரிய யுத்தம் நடக்க போறது அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டார். அது தர்மபுத்திரருக்கு அது நன்னா தெரியும். தெரிஞ்சுதான் சொல்றார், யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் கிருஷ்ணா, என் ஹிருதயம் உனக்கு தெரியும், என்ன நடக்க போறதுங்கிறது எனக்கும் தெரியும். நீ மனசுல என்ன சங்கல்பிச்சிருக்க, உன்னுடைய சங்கல்பத்தினாலதான் இந்த சம்பவங்களே நடந்திருக்குங்கிறதும் எனக்கு தெரியும். இனி நான் என்ன புதுசா உனக்கு அனுமதி கொடுக்கணும், இல்ல நான் என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கிற சொல்லு. சரி, இருந்தாலும் நீ நேரடியா என்கிட்ட கேட்கிற, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்பவே ஹஸ்தினாபுரத்துக்கு யுத்தத்துக்கு போகணும், நான் சக்கரபாணியா போறேன் அப்படின்னு நீ சொல்றியே, புறப்பட்டு போகணும்னு நீ சொல்றியே. ஆனா ஒரே ஒரு விஷயம், 13 வருஷம் கழிச்சு நீ அதை பண்ணு. 13 வருஷம் நீ ஒன்னும் பண்ணாத. ஏன்னா நான் ஒத்துன்ட்டேன்,
நான் சத்தியசந்தன்னு உனக்கு தெரியும், நான் சத்தியத்துக்கு நான் கட்டுப்பட்டவன்னு உனக்கு தெரியும். நான் பெரியவர்கள்ட்ட நான் ஒத்துண்டு வந்துட்டேன். எல்லார்கிட்டையும் திருதராஷ்டிர மகாராஜா என்ன 13 வருஷம் வனவாசம் போன்னு சொன்னப்போ, இல்ல நான் இப்பவே போர் தொடுக்கிறேன்னு நான் ஆரம்பிச்சிருக்க முடியும். ஆனாலும் சரி, அவருடைய நிலைமைய பார்த்து, அவர் ரொம்ப தாபப்படுறாருங்கிறத பார்த்து 13 வருஷம் நான் யுத்தத்தை தள்ளி போடுறேன் அப்படின்னு கெஞ்சினார். அது அவருடைய நிலைமை எனக்கு நல்லா புரியுது. அதனால நான் ஒத்துண்டு வந்துட்டேன். என் வார்த்தை அப்புறம் பொய் போனதுன்னு ஆக வேண்டாம். மேலும் கிருஷ்ணா, இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்றேன். உனக்கு அவப்பெயர் வரத நான் விரும்பல, உனக்கு அபராதம் வரக்கூடாது. ஏன்னா நாளைக்கு சரித்திரம் இப்படி சொல்லி மாத்தி சொல்லிடக்கூடாது. தர்மபுத்திரர் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு, பெரியவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு புறப்பட்டு வனவாசம் போனார். ஆனா கிருஷ்ணன் உள்ள பூந்து குலநாசம் பண்ணிட்டான் அப்படின்னு நாளைக்கு சரித்திரம் ஒரு அவப்பெயர் உனக்கு சொல்லக்கூடாது. அதை நான் விரும்பல. யுத்தத்தை கிருஷ்ணன் கையில எடுத்தான்னு இருக்கக்கூடாது. அதர்ம பட்சபாதிகள் யுத்தத்தை கையில எடுக்கணும். என்னைக்குமே தர்ம பட்சபாதியா இருக்கிற நாம் என்னைக்குமே நம்ம யுத்தத்தை கையில எடுத்தோன்னு இருக்கக்கூடாது. முக்கியமா நீ கிருஷ்ணா, நீ ஜெகத்பதி. உன்னை மற்றவர்கள்லாம் உன்னை மதிக்கிறாளோ மதிக்கலையோ அதை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு நீ தெய்வம், தெய்வம் தான். என் தெய்வத்தை ஒருத்தர் தூஷணை சொல்றத நான் என்னைக்கும் விரும்ப மாட்டேன். இன்னி வரைக்குமே லோகத்துல நாம இன்னி வரைக்குமே நம்ம பாக்குற லோகத்துல கிருஷ்ணன் யுத்தத்தை எடுத்துட்டான், குருக்ஷேத்திர யுத்தத்தை நடத்திட்டான்னு குறை சொல்றதுக்கு இன்னமுமே 100 பேர் இருக்கதான் செய்யறா இல்லையா? அதை நாம் இப்ப பிரத்யட்சமா பாக்குறோம். அது 13 வருஷம் வனவாசம் பாண்டவர்கள் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணன் யுத்தத்தை எடுத்ததுக்கே எடுத்துட்டான்னு சொல்றான். ஆனா இப்பவே அதை எடுத்திருந்தா இன்னும் எப்படி ஹேளனம் பண்ணிருப்பார்கள் தெரியல. அது தர்மபுத்திரர் ரொம்ப தீர்க்கதரிசியா அப்ப அதை அனுமானிச்சிருக்கார். அதனாலதான் சொல்றார் தர்மபுத்திரர், உனக்கு எந்த அவப்பெயரும் வந்துடக்கூடாது. கிருஷ்ணன் உள்ள பூந்து குலநாசம் பண்ணிட்டான் அப்படின்னு நாளைக்கு லோகம் உன்னை சொல்லிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், ஒரு 13 வருஷம் உன் கோபத்தை தள்ளி போடு. 13 வருஷம் கழிச்சு வேற யார் எனக்கு இருக்கா? நான் வனவாசம் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணா அப்படின்னு உன்னதான் நான் கூப்பிட போறேன். நீதான் வந்து எனக்கு க்ஷேமமான்னு விசாரிக்க போற. உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கா சொல்லு. அதனால கொஞ்ச நாட்கள் உன்னுடைய தர்மஸ்தாபனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை பண்ணு, அவசியம் நீ பண்ணணும். ஆனா அதை கொஞ்ச நாட்கள் தள்ளி போடு. ஏன்னா நான் வாக்கு கொடுத்து வந்துட்டேன். அதனால எனக்காக ஒரு 13 வருஷம் தள்ளி போடு அப்படின்னு உடனே, அண்ணா நீ யுத்தத்தை வேணா 13 வருஷம் தள்ளி போடுன்னு நீ சொல்லலாம், நீ வாக்கு கொடுத்தன்னு வேணா நீ சொல்லலாம். ஆனா இவ்வளவு நேரம் திரௌபதி இவ்வளவு பேசியிருக்கா, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? திரௌபதிய உன்னால எப்படி சமாதானம் பண்ண முடியும்? உன் மேல ரொம்ப கோபத்துல இருக்கா, அவளை நீ எப்படி சமாதானம் பண்ண போற அப்படின்னு கிருஷ்ணன் கேட்ட உடனே, அதை நான் பாத்துக்கிறேன், அவளை சமாதானம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன திரௌபதியினுடைய ஆத்திரம் உனக்கு அடங்கணும், அவ்வளவுதானே, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தர்மபுத்திரர் திரௌபதிய பாக்குறார். இன்றைய தினம்தான் திரௌபதியோட தர்மபுத்திரர் நேரடியா பேசுற காட்சி வருது. ஏன்னா அப்ப அந்த சூதாட்ட அரங்கத்திலேருந்து இன்னி இந்த நிமிஷம் வரைக்கும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. இப்ப தர்மபுத்திரர் திரௌபதிய பார்த்து, திரௌபதி ஒரு நிமிஷம் உன் கூட பேசலாமா, இப்படி வர முடியுமா, என்னிடத்துல வரியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்ட உடனே, இப்படி எழுந்து வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசுறேன் அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்ன உடனேவே கண்களை தொடச்சுண்டா ஒரு பரிவோட, தன்னுடைய பர்த்தா கூப்பிடுறாளேங்கிற உரிமையோட திரௌபதி எழுந்து தர்மபுத்திரர் பக்கத்துல போய் உட்காண்டா. இப்படி உட்கார்ந்த உடனே முதல்ல திரௌபதியினுடைய கண்கள்ல வழியிற கண்ணீரை தர்மபுத்திரர் தொடச்சார். தொடச்சு பிறகு சொல்றார், நீ பேசின அத்தனை வார்த்தையும் சத்தியம் திரௌபதி. உனக்கு ஏற்பட்ட கோபம் எல்லாமே வாஸ்தவம், நியாயம், அதன் தப்புன்னே நான் சொல்லல, அதை நான் நிச்சயம் அங்கீகரிக்கிறேன். இதுதானே உலக இருக்க. இப்படி ஒரு பெரிய அவமானம் ஒரு சம்பவம் ஒரு ஸ்திரீக்கு நடந்தா, ஒரு பெண்ணுக்கு நடந்தா எப்படி பொறுத்துன்னு இருக்க முடியும்? அது நீ கோபப்பட்டது சர்வதா உச்சிதம். கோபப்படலைன்னா தான் ஆச்சரியம். நீ கோபப்படலைன்னா என்ன திரௌபதி இப்படி இது இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இப்ப கூட கோபப்படாம இருந்தாலேன்னு ஆச்சரியப்பட்டிருக்கணும். நீ கோபம் பட்டதுதான் உச்சிதம். வாஸ்தவமா நீ கோபப்பட்டது சரி, நியாயம், எல்லாம் சரிதான். ஆனால் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உன் குரோதத்தை ரொம்ப ஒரு உச்சகட்டத்துக்கு கொண்டு போகாத, அது உனக்கு நல்லது இல்லை திரௌபதி. கோபத்தினுடைய உச்சகட்டத்துல என்னைக்குமே எடுக்கிற முடிவு சரியானதாக ஆகாது. கோபத்தினால நம்ம ஏற்படுற சர்வநாசத்தை பார்த்துட்டு தானே இருக்கோம் இந்த லோகத்துல. குரோதம்ங்கிறது இருக்க வேண்டியதுதான், ஆனா அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். குரோதோ ஹந்தா மனுஷ்யானாம் குரோதோ பாவயிதா புனஹா
इति विद्धि महाप्राज्ञे क्रोधमूलौ भवाभवौ क्रोधो हन्ता மனுஷ்யானாம். குரோதோங்கிறது ஒரு மனுஷனையே அழிச்சிடும். குரோதோ ஹந்தா மனுஷ்யானாம். இதுல தர்ம விஷயம். இப்ப தர்மபுத்திரர் பேசுறது இதை நாம் கவனிக்கணும். இந்த குரோதத்தினுடைய விளைவுகளை சொல்றார். குரோதம்ங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த உச்சத்துக்கு கொண்டு போய் விடும்னு சொல்ல முடியாது. குரோதம்ங்கிறது இருக்கிறச்சே நம்ம வெளியில கொட்டி தீக்கலாம், 1000 வார்த்தைகள் பேசலாம், அதெல்லாம் வேற. ஆனால் அந்த கோபத்துல மட்டும் நாம் ஒரு முடிவை எடுத்துட்டோம், அந்த முடிவு நிச்சயம் தப்பானதாகத்தான் போய் முடியும், சரியானதா இருக்காது. இப்ப நீ உன் குரோதத்தினால நீ ஒரு முடிவை எடுக்கிற, உடனே அவர்களை ஒழிச்சு கட்டணுங்கிற, அவர்களை உடனே சம்ஹாரம் பண்ணி ஆகணும், உனக்கு துரோகம் பண்ணவர்கள்னு சொல்ற. அபராதிகள் நிச்சயமா தண்டிக்கப்படணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. உனக்கு ஏற்பட்ட அபராதத்தை நான் நிச்சயமா சகிக்க மாட்டேன், அவர்கள் தண்டிக்கப்படணுங்கிறதுல எனக்கு சர்வதா எனக்கு அதுல சம்மதம் இருக்கு. ஆனா அந்த கோபத்தினால நீ இப்ப ஒரு முடிவு எடுக்கிற பாரு, அப்படி பண்ணக்கூடாது. நாம் யோசிக்கணும், முதல்ல நாம் உட்காந்து பேசணும், யார் பட்சம் அநியாயம், எதனால அப்படி நடந்ததுன்னு பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்து நாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பிறகு நாம் முடிவுக்கு வரணுமே தவிர உடனே இப்ப எடுத்துட்டு போறேன் அவர்களை வதம் பண்றேன்னு சொல்றது உச்சிதமாக ஆகாது. கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோ உன் கோபத்தை. அபராதிகள் நிச்சயமா தண்டிக்கப்படணும். ஆனா திரௌபதி ஒன்னே ஒண்ணு சொல்லு, அபராதியில முதல் அபராதி நான், தர்மபுத்திரன் நான். ஏன்னா ஒரு சைடாவே பேசக்கூடாது இல்லையா. முதல் அபராதி நான் தான். உன்னை நான் வச்சு சூதாடினது தப்பு, நான் உன்னை வச்சு சூதாடினதுனாலதானே அத்தகைய சம்பவம் நடந்தது. அப்ப முதல் அபராதி எனக்கு இல்லையா தண்டனை, முதல் தண்டனை எனக்கு தானே நீ கொடுத்துருக்கணும் நியாயமா பார்த்தா. நீ என் கூட இப்பெல்லாம் பேசுறதே இல்லையே, அன்றைய தினம் அந்த சம்பவங்கள் நடந்ததுல இருந்தே நீ பேசுறதை விட்டுட்ட, அதை விட பெரிய தண்டனை எனக்கு வேற ஒண்ணும் இல்லை. ஆனாலும் அந்த அபராதம் நான் ஏன் பண்ண நேர்ந்ததுங்கிறத உன்கிட்ட நான் சொல்றதுக்கான அனுமதி எனக்கு கொடு. அந்த சூழ்நிலை அப்படி அமைஞ்சிடுத்து, உன்னை வச்சு வாஸ்தவமா ஆடணும்னு நினைச்சுட்டு நான் அப்படி பண்ணல, இது சகோதரர்களை வச்சு ஆடும்படி ஆயிடுத்து. ஏன்னா பிரேரணை அப்படி ஆயிடுத்து. மகாராஜாவும் ஒன்னும் பேசாம வாய்மூடின்னு இருந்துட்டாரா, அப்படி பிரேரணை பண்ணி சகோதரர்களை வச்சு இழக்கும்படி ஆயிடுத்து. ஒரே ஒரு வார்த்தை அந்த சகுனி என்ன சொல்லிட்டான், பாஞ்சாலிய வச்சு ஆடு, நீ ஜெயிச்சிட்டா உன்னுடைய சகோதரர்களை நான் திருப்பி கொடுத்துடுறேன்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் மயங்கினேன். அது கூட அவன் என்ன தந்திரம் எப்படி சொன்னான், உன்னுடைய மகாராணிக்குன்னு ஒரு ராசி இருக்கு, அந்த ராசியால நீ நிச்சயமா ஜெயிப்ப, ஓ மகாராணியினுடைய ராசி உன்னை ஜெயிக்க வைக்கும், அதனால நீ நிச்சயமா ஜெயிப்பாய், உன்னுடைய தம்பிகளை நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு நானும் அது உண்மையை நம்பிட்டேன். நிஜமாவே ஒரு நம்பிக்கை, நான் அப்படி போயிட்டேன். என் திரௌபதியை வச்சு ஆடிட்டா நான் நிச்சயமா ஜெயிச்சுட மாட்டேனா, என் சகோதரர்களை நான் மீட்டுட மாட்டேனா அப்படிங்கிற ஒரு அஜ்ஞானத்துல அப்படி செஞ்சுட்டேன். ஆனா வாஸ்தவமா உன்னை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கலங்கினேன், உன்னை பத்தி நான் உயர்வா பேசினேன், அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஆனாலும் சொல்றேன். நான் உன்னை வைக்கணும்னு நான் நினைச்சு வைப்பேன், நான் உன் விஷயத்துல நான் வஞ்சிக்கணும்னு நான் நினைப்பேன். உனக்கு என்னை பத்தி தெரியாதா, இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோம், அந்த அப்படிப்பட்ட நானே அந்த மாதிரி செஞ்சேன்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நீ புரிஞ்சுக்க மாட்டியா? சரி பரவாயில்ல, 1000 வார்த்தைகள் நீ கொட்டி தீத்த, நான் கவலையே படல. எனக்கு உன்னை தவிர வேற யாருக்கு இப்ப என்ன பேசுற உரிமை இருக்கு, தாராளமா நீ பேசலாம். அதெல்லாம் கோபத்துல நீ 1000 வார்த்தை பேசின. ஆனா நான் இப்போ உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும், நீ எழுந்து வான்னு சொன்னோட வந்தியா இல்லையா? அதுதானே பரிவு, அதுதானே பாத்தியத்தை, அது விட்டு போகாது இல்லையா? பத்தியே இல்லைன்னு சொன்னேன், உனக்கு பர்த்தாவே நான் இல்லைன்னு சொன்னேன். நீ அவ்வளவு சொன்னாலும் அது உன் கோபத்துல உன் மனசுல இருந்து கொட்டி இருந்தாலுமே இப்ப நான் கூப்பிட்டதும் பரிவோட வந்தியே. பின்ன இந்த க்ஷமைய நான் முதல்ல உன்கிட்டதான் பார்த்தேன், உன்கிட்ட இருந்துதான் நான் க்ஷமைய கத்துண்டேன். தாம் க்ஷமா தாத்ருஷீம் கிருஷ்ணே கதமஸ்மத்விதஸ்த்யஜேத் யஸ்யாம் பிரம்ம ச சத்யம் ச யஜ்ஞா லோகாஸ்ச திஷ்டிதா. இருந்தாலும் உன்னுடைய குரோதமான முகத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். எவ்வளவு க்ஷமையோட நீ இருப்ப, க்ஷமைனா பொறுமை. தாம் க்ஷமா தாத்ருஷீம் கிருஷ்ணே, கிருஷ்ணேனா திரௌபதி, திரௌபதி பெயர் கிருஷ்ணே. கிருஷ்ணே நான் உன்னிடத்துல இருந்துதான், நான் ஏற்கனவே நான் சாந்த ஸ்வரூபின்னு தான் என்ன எல்லாரும் சொல்லுவா, ஆனால் நான் இவ்வளவு பொறுமைசாலியான ஆனதுக்கு காரணம் நீதான்.
உன்கிட்ட இருந்துதான் நான் அதை பார்த்தேன். காலமே எழுந்தா கிரக காரியங்கள் ஆரம்பிச்சு ராஜரீகத்துல வந்து ராஜரீக விசாரங்கள் பண்ணி பிறகு சாயங்கால வேலைகளை முடிச்சு தான தர்மம் பண்ணி நீ உன்னுடைய படுக்கறை போற வரைக்கும் ஒரு நாள் நீ முகம் சுழிச்சிருப்பியா? எவ்வளவு காரியங்கள் பண்ணிருக்க இந்திரபிரஸ்தத்துல, ஒரு நாள் நீ முகம் ஒரு தடவை சுழிச்சது இல்லையே. என்ன வேலை இருந்தாலும் அழுக்காம செலுக்காம செய்வியே. அந்த க்ஷமைய நான் உன்கிட்டதான் பார்த்தேன், உன்கிட்ட இருந்துதான் நான் அதை கத்துண்டேன். இருந்தா உன்னை போல பொறுமையா இருக்க முடியுமான்னு நான் பார்த்தேன். தாம் க்ஷமாம் தாத்ருஷீம் கிருஷ்ணே கதமஸ்மத்விதஸ்த்வஜேத். எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டுமே ராஜரீகத்துல, நான் உன்னிடத்துல வந்து சொன்னா அதை எவ்வளவு பொறுமையும் எனக்கு எடுத்து சொல்லுவேன். இப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணா உங்களுக்கு சரியாயிடும்னு சொல்லுவியே. எனக்கே ஆலோசனை சொல்லக்கூடியவள் ஆச்சே நீ. அத்தகைய நீ இவ்வளவு குரோதத்துல ஒரு முடிவு எடுக்கிறங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ இப்படி பண்ணுவியான்னு எனக்கு தெரியல. ஆனா பொறுமைதான் முதல் தர்மம். பொறுமையா இருக்கணும் எப்போதுமே. க்ஷமா தர்மஹா க்ஷமா யஜ்ஞஹ க்ஷமா வேதாஹ க்ஷமா ஸ்ருதம் ய ஏததேவம் ஜானாதி ச சர்வம் க்ஷந்துமர்ஹதி. க்ஷமா தர்மா, க்ஷமைதான் தர்மம். க்ஷமா யஜ்ஞஹ, க்ஷமைதான் யஜ்ஞம். நம்ம தனியா போய் ஒரு யஜ்ஞம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. க்ஷமைதான் யஜ்ஞம். க்ஷமா தர்மஹ க்ஷமா யஜ்ஞஹ க்ஷமா வேதாஹ, க்ஷமைதான் வேதம். இந்த ஜகத்தே, இந்த பூமியே க்ஷமைனாலதான் இருக்கு இல்லையா? க்ஷமா பிரம்மா க்ஷமா சத்யம் க்ஷமா பூதம் ச பாவி ச க்ஷமா தபஹ க்ஷமா சௌச்சம் க்ஷமயேதம் திருதம் ஜகத். க்ஷமயேதம் திருதம் ஜகத். இந்த ஜகத்தே க்ஷமையாலதான் இருக்கு. நம்ம பூமி பிராட்டிய பார், இந்த பிருத்திவிய பார். இந்த பூமிக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுதுன்னா சர்வநாசம் ஏற்பட்டுடாதோ, ஜகத் நாசம் ஏற்படாதோ? இந்த ஜகத்தே பொறுமையாலதான், அவளுடைய பொறுமையாலதான் ஓடுறது. க்ஷமா ஏதம் திருதம் ஜகத். அத்தகைய க்ஷமையிலேருந்து நம்மளுடைய எல்லையை தாண்டக்கூடாது. க்ஷமைதான் என்னைக்குமே ஜெயிக்கும். க்ஷமா தபஹ க்ஷமா சௌச்சம். க்ஷமைதான் தபசு. கோபம் இருக்கிறவர்கள் முகத்துல என்னைக்குமே ஒரு தேஜஸே இருக்காது. எப்ப பாரு கோபப்பட்டுட்டே இருந்தா அவ முகத்துல இருக்கிற ஒரு தேஜஸே போயிடும். எங்க போகும்னே தெரியாது, போயிடும். ஆனா ஒருத்தர் க்ஷமையோட இருந்தான்னா அவன் முகத்துல எவ்வளவு தேஜஸ் இருக்கும். அவனிடத்துல வந்து யாராவது பேசினாலே நிம்மதியா இருக்கும். அந்த க்ஷமைதான் அது அத்தகைய தபசு. தாம் க்ஷமாம் தாத்ருஷீம் க்ஷமா தேஜஸ்வினாம் தேஜஹா. க்ஷமைதான் ஒருத்தனுக்கு தேஜஸே கொடுக்கறது. அந்த க்ஷமைய நீ விட்டுடாத. நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. நம் முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கிறதுக்கான அவகாசம் கூட. அதை விட்டுட்டு இப்பவே கிளம்பியிருக்க வேண்டாமா, இப்பவே அவர்களுடைய தலையை எடுத்திருக்க வேண்டாமான்னு இவ்வளவு கோவப்படக்கூடாது. நம் குடும்பத்துல நீ எல்லாரையும் பார்த்திருக்கல்ல, எல்லாரும் எப்படி இருக்கா? நம்மளுடைய பிதாமகரை பார்த்திருக்க, எவ்வளவு பொறுமையா இருக்காரு. அவரால முடியாத காரியம் ஒண்ணு உண்டா? எதுக்காக அவர் திருதராஷ்டிரன் மகாராஜாக்கு கட்டுப்பட்டு இருக்காருன்னு நீ நினைக்கிற? ஏன் அவருக்கு என்ன அங்க தலைவை எழுத்தான்னு அங்க இருக்கணும்னு? சத்தியம். அவர் பண்ண சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பொறுமையா இருக்கார். இந்த க்ஷமைதான் அவரையும் அங்க இருக்க வைக்கிறது. ஏன்னா அவருடைய தகப்பனாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு இல்லையா? அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு பல்ல கடிச்சுட்டு பொறுமையா இருக்கார். பிதாமஹா சாந்தனவாசமம் சம்பூஜயிஷ்யதி. அவ்வளவு க்ஷமைய நான் என்னுடைய பிதாமகர்கிட்ட பார்த்திருக்கேன், பீஷ்மர்கிட்ட பார்த்திருக்கேன். ஏன் உன்னுடைய பக்கத்துல இருக்கானே தேவகி புத்திரன் இந்த கிருஷ்ணன், கிருஷ்ணன் கிட்ட எவ்வளவு க்ஷமை இருக்குன்னு நீ பாரு. இப்ப வந்து இங்க உனக்கு சரியா கத்தின்னு இருக்கானே தவிர, அவர்களை ஒழிச்சு கட்டுறேன் இப்பவே போறேன்னு சொல்றானே தவிர, கிருஷ்ணன் முகத்துல இருக்கிற அந்த க்ஷமைய பாரு. கிருஷ்ணாச்ச தேவகி புத்ரஹ ஷமம் சம்பூஜயிஷ்யதி. அன்னைக்கு ராஜசூய அரங்கத்துல என்ன பேச்சு பேசினான் சிசுபாலன். நான் தனக்குதான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி என்னென்ன வார்த்தை பேசினான் கிருஷ்ணனை பார்த்து. ஆனாலும் கிருஷ்ணன் அந்த 100
ஒரு கணக்கு முடியணும்னு க்ஷமையோட பொறுத்துண்டு இருந்தான் இல்லையா? அந்த க்ஷமைய கிருஷ்ணன்ட்ட பாரு முதல்ல. ஏன் ஒரு நிமிஷம் ஆயிருக்காதா சக்கரத்தை எடுத்து அவன் மண்டைய உடைக்க? ஆனாலும் அவன் பேசுறபடி பேசட்டும், அந்த 100வது வெசு வரைக்கும் பொறுத்துக்கணும்னு பொறுத்துண்டானே, அந்த க்ஷமைய கிருஷ்ணன்ட்ட பாரு. கிருஷ்ணஸ்ச தேவகி புத்ரஹ ஷமம் சம்பூஜயிஷ்யதி. அப்புறம் உனக்கு ரொம்ப பிரியமானவராச்சே என்னுடைய சித்தப்பா விதுரர், அவர் எவ்வளவு க்ஷமையோட அங்க இருக்கார் பாரு. ஆச்சாரியோ விதுரஹ க்ஷத்தாம் ஷமமேவ வதிஷ்யதஹ. அவருக்கு தெரியாத நீதி இல்ல, அவருக்கு தெரியாத சாஸ்திரம் இல்ல, இருந்தாலும் எதுக்கு அவர் அங்க கட்டுப்பட்டு இருக்காருங்கிற? ஏன்னா நமக்கு கடமை இருக்கு, இந்த குலத்துல நாம் பிறந்துட்டோம், இந்த குலத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் அப்படிங்கறதுனால அவர் க்ஷமையா அங்க இருக்கார் பத்தியா. அது நம்ம எல்லாருக்கும் பிதாமகர், நம்ம எல்லாருக்கும் மூத்தவர் வியாச பகவான். அவர் முகத்துல என்னைக்காவது நீ குரோதத்தை பார்த்திருக்கியா? எவ்வளவு க்ஷமையோட அவர் இருப்பார் பாத்தியா? பிதாமகஸ்சனோ வியாசஹ ஷமம் வததி நித்யஷஹ. கருணையே வடிவமானவர் நித்யஷா. எவ்வளவு க்ஷமையோட பொறுமையோட, எத்தகைய பெரிய சம்பவம் நடந்தாலும், எவ்வளவு பெரிய கேள்வி வந்தாலும், என்ன விசாரம் வந்தாலும் பொறுமையா உட்காந்துருப்பார். இந்த வியாச பகவான நீ பார்த்திருக்கல்ல, இத்தனை பேர்களோட நீ பழகிருக்கிய, நீ எவ்வளவோ ரிஷிகள் பேரை சொன்னிய, தேவலர் வசிஷ்டர், நீ எவ்வளவோ ரிஷிகளுடைய சத்சங்கங்கள் உனக்கு இருந்திருக்கு. அவர்கள்லாம் எவ்வளவு க்ஷமையோட இருந்தா? இத்தகைய க்ஷமையெல்லாம் பார்த்துதானே நீயும் ஒரு க்ஷமாஸ்வரூபினியா இருந்த, இத்தனை நாளா பொறுமையா இருந்த இல்லையா? இப்ப திடீர்னு வந்து இப்படி கோபப்பட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஜெகத் தாங்குமா? இப்பவே போய் எல்லாம் முடிக்கணுங்கிறிய. அப்படி நீ முடிக்கணும்னு நினைச்சா திரௌபதி என்கிட்ட ஆக்ஞை கொடு. நீ யார்கிட்டயும் நீ யாருடைய தயை நீ எதிர்பார்க்க வேண்டாம். பீமனோ அர்ஜுனனோ யாரையும் நீ எதிர்பார்க்காத, எனக்கு உத்தரவு கொடு. உன் விஷயத்துல நான் முதல்ல வஞ்சிப்பேனா சொல். அதை நீ யோசிச்சு பார்த்துட்டு அதையும் மீறி நீ இப்பவே யுத்தம் பண்ணணும், போர் தொடுக்கணும் அப்படின்னு நீ நினைச்சா நீ எனக்கு கட்டளை இடலாம், எனக்கு நீ ஆக்ஞை இடலாம். நான் யாரும் தேவையில்லை, நான் ஒருவன் போறோம். எனக்கும் 1000 வெளியில நான் க்ஷமையோட தெரிஞ்சாலும் என் மனசுலயும் க்ஷாத்திரம் இருக்கு. இவ்வளவு விஷயம் என் நிமித்தமா நடந்திருக்குங்கிற கொதிப்பு என் மனசுல இல்லைன்னு நீ நினைக்கிறியா? எல்லாம் இருக்கு. ஆனால் அதை பீமன் போல அர்ஜுனன் போல எனக்கு வெளிக்காட்டிக்க தெரியாது. ஏன்னா இவர்கள் 2 பேரும் உடனே எழுந்து ஒரு பிரதிஜை பண்ணிடுறா, நான் இவாளை வதம் பண்ணுவேன் அவளை வதம் பண்ணுவேன்னு ஒரு பிரதிஜை பண்ணிடுறா. அது போல எனக்கு குரோதத்தை வெளியில காட்ட தெரியாது. ஆனா என் மனசுல இருக்கிறது இருக்குதான், அது இல்லாமல்லாம் இல்ல. அது எரிமலையா ஒரு நாள் அது வெடிக்கும், அது மனசுலயே பொங்கின்னு இருக்கு. அதை நான் வெளிக்காமிச்சுக்கலங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்காத. அதை காட்ட வேண்டிய நேரத்துல காட்டணும், எடுக்க வேண்டிய நேரத்துல கோபத்தை எடுக்கணும். இது அதுக்கான சமயம் இல்ல. அது எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நான் இப்ப அமைதியா இருக்கேன். ஆனா நீ அதுக்காக அமைதியா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்படி உனக்கு இப்பவே நான் இவ்வளவெல்லாம் சொல்லியும் உனக்கு யுத்தம் பண்றதுதான் உச்சிதம், இப்பவே பண்றதுதான் உச்சிதம்னு உனக்கு தோணித்துனா எனக்கு நீ ஆக்னி இடலாம், நான் கிளம்புறேன். அஸ்தினாபுரம் இப்பவே ஈட்டி எடுத்துட்டு நான் கிளம்புறேன். கிளம்பி யாரும் எனக்கு சகாயத்துக்கு வேண்டாம், எனக்கு ஒண்ணும் பிரபாவம் இல்லாமல்லாம் இல்ல. நான் ஒருவனே உன்னுடைய கோபத்துக்கான பிராயஷ்சித்தம் நான் அங்க தேடிட்டு வரேன். ஆனால் நான் சொன்னதெல்லாம் நீ யோசிச்சு பாரு. நாம் இப்ப பொறுமையா இருக்கிறது உச்சிதமா இல்ல கோபத்தினால இப்ப இந்த முடிவு எடுக்கிறது உச்சிதமான்னு நீ ஒரு தடவை யோசிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணு. ஆனால் முதல் அபராதி நான் சொன்னேன் இல்லையா? இவ்வளவு அபராதிகளை நீ தண்டிக்கணும்னு நினைச்சா முதல் தண்டனை எனக்கு. அந்த தண்டனை தான் 13 வருஷ வனவாசம். நான் ஒத்துண்டு வந்ததே அதுதான். பெரியவர்கள் வார்த்தையை மீறக்கூடாதுங்கிறது ஒரு பட்சம் இருந்தாலும், மற்றொரு பட்சம் நான் பண்ண அபராதத்துக்கும் எனக்கும் ஒரு தண்டனை வேணும் இல்லையா? அதனாலதான் நான் இந்த 13 வருஷ வனவாசத்தையும் நான் ஒத்துண்டு வந்திருக்கேன். நீ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு முடிவை நான் இப்ப உன் கையில விடுறேன். நீ கிளம்புங்கள்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் இப்பவே கிளம்புறேன். இல்ல நான் சொன்னதெல்லாம் நியாயம்னு உனக்கு தோணித்துனா நீ ஒரு 13 வருஷம் உன்னுடைய கோபத்தை அண்ணண்ட பக்கம் வச்சு பொறுத்துன்னு இருப்பேன்னு உனக்கு தோணித்துனா நீ சொல், முடிவை நான் உன் கையில விடுறேன் திரௌபதி அப்படின்னு சொன்னார் தர்மபுத்திரர். பிறகு திரௌபதி உடனே யோசிச்சாள், என்ன பேசுறதுன்னு புரியல. இவர் இவ்வளவு தூரம் சொல்றச்சே, அதுக்காக இவரை மீறி பேசுறதுக்கும் அவளுக்கு இப்ப தைரியம் வரல, துணிச்சல் வரல. அதனால தர்மபுத்திரரை பார்த்து சொல்றார், நீங்கள் என்னை வஞ்சிக்க மாட்டேங்கிறத நான் நம்புறேன். உங்களுக்காக நான் 13 வருஷம் பொறுத்துக்கிறேன், என் கோபத்தெல்லாம் நான் விட்டுடுறேன். 13 வருஷம் உங்களுக்காக நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு திரௌபதி சொன்ன உடனே, அப்படியா நிச்சயமா நீ யோசிச்சு சொல்லு, எனக்காக நீ சொல்ல வேண்டாம். தர்மபுத்திரர் மேலும் சொல்றார், எனக்காக நீ சொல்ல வேண்டாம். 13 வருஷ வனவாசம்ங்கிற நியமம் எனக்கு மட்டும்தான், உங்க யாருக்கும் கிடையாது. அதனால உனக்கு நிச்சயமா கிடையாது. நீ இப்பவே நான் புறப்படணும் யுத்தம் பண்ணணும்னு நீ இப்பவே சொல்லிடு.
அதுக்காக பின்னாடி நான் உங்களுக்காக தான் சொன்னேன்னு நீ சொல்லக்கூடாது. கிளம்புறதா இருந்தா நான் இப்ப கிளம்புறேன். ஆனால் நான் சொல்றதுல உண்மையிலேயே நியாயம் இருக்குன்னு உனக்கு தோணித்துன்னா நீ ஒத்துக்கோ, இல்லைன்னா ஒத்துக்க வேண்டாம் அப்படின்னதும் திரௌபதி சொல்றாள், எனக்கு உங்களை பத்தி தெரியும், நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம், பொறுமை கொஞ்சம் வேணும் தான். ஏன்னா அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்க கூடாது, கொஞ்சம் பொறுமை வேணும். நாம் மேலும் இந்த யுத்தத்தினால யார் யாருக்கு பாதிப்பு ஏற்படுறது எல்லாத்தையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கு இல்லையா? ஏன்னா இவர்கள் 4 பேர் அபராதிகள், துரியோதனன், துஷாசனன், கர்ணன், சகுனி. இந்த 4 பேர் பண்ண அபராதத்துக்கு நம் மொத்த குலத்தையும் நாசம் பண்ணும்படி ஆயிடக்கூடாது இல்லையா? நாம் அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதனால நாம் யோசிச்சே முடிவெடுப்போம். அதனால நான் இப்ப உடனே யுத்தத்துக்கு கிளம்பணும்னு நான் சொல்லல அப்படின்னு திரௌபதி சொன்ன உடனே தர்மபுத்திரன் சமாதானம் அடைஞ்சார். சரி, அப்படியாகில் ஒரு 13 வருஷம் எனக்காக காத்துரு, அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஆனால் உனக்கு அபராதம் பண்ணவர்கள் நிச்சயமா தண்டிக்கப்படுவார்கள். கிருஷ்ணனே உன் பக்கம் தான் இருக்கா, நாங்கள் யாரும் செய்யணுங்கிற அவசியம் இல்ல, கிருஷ்ணன் செஞ்சே முடிப்பான், அது எனக்கு நிச்சயமா தெரியும். உன் பட்சத்துலதான் கிருஷ்ணன் இருக்கான். அதனால நீ தைரியமா இரு, உன்னுடைய அவமானத்துக்கு ஏத்த பிராயஷ்சித்தம் நடக்கும், அதை நீ நம்பு, என்ன நீ நம்பினேன்னா போறோம், வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு தர்மபுத்திரர் தம் பொறுமையால ஜெயிச்சார். திரௌபதியினுடைய கோபத்தை தம் பொறுமையாலேயே அவளை சமாதானம் பண்ணார். திரௌபதியும் சமாதானம் அடைஞ்சுட்டா. ஆனால் கிருஷ்ணன் இதை பார்த்த உடனே சொல்றான், அண்ணா போரும் நிறுத்து, நீ என்னென்னமோ பேசின்னு இருக்க, க்ஷமைதான் வேதம், க்ஷமைதான் யஜ்யம், க்ஷமைதான் இந்த ஜகத்தே க்ஷமைனாலதான் நடக்குதுன்னு என்னென்னவோ நீ பேசின்னு இருக்க. இவ்வளவு நேரம் கோபப்பட்டவ அவளும் உனக்கு தெரியா சரி சரின்னு தலையாட்டின்னு இருக்கா. ஏன் நான் இப்படி எல்லாம் பேசுற? க்ஷமைங்கிறதெல்லாம் பொறுமைங்கிறதெல்லாம் சந்நியாச தர்மம், அதெல்லாம் சன்னியாசிகள் கடைபிடிக்க வேண்டிய தர்மம். நீ இதெல்லாம் பேசக்கூடாது, நீ க்ஷத்ரியன், நீ ஆயுதத்தை கையில ஏந்த வேண்டிய க்ஷத்ரியன் இல்லையா? நீ க்ஷத்ரியன், நீ ராஜா. உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை போய் தொடைக்கும் விதமாக எடு கிருஷ்ணா உன்னுடைய சக்கரத்தை, போய் போர் தொடு அப்படின்னு நீ சொல்லியிருந்தா நான் பெருமைப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு க்ஷமைதான் வேதம், க்ஷமைதான் யஜ்ஞம்னு என்ன வச்சுட்டு சொல்லிட்டு இருக்க நீ. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். திரௌபதி வேணாலும் ஒத்துக்கலாம், அவளை நீ சமாதானம் பண்ணிருக்கலாம், என்ன சமாதானம் பண்ண முடியாது. இந்த வார்த்தைகளை நான் ஒத்துக்க மாட்டேன். கிருஷ்ணன் சொல்றான், நீ 1000 கட்டுப்பட்டு வந்தேன், பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு வந்தேங்கிற, இது தர்மமே இல்ல, நீ பண்ணத தர்மம்னு என்னால ஏத்துக்க முடியாது, நான் இந்த தர்மத்தை மாத்தியே ஆகணும், இது சரிப்பட்டு வராதுன்னா. இது இனி நீ சொல்ற தர்மங்கள் இனி சரிப்பட்டு வராது. பெரியவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம், நாம் சின்னவர்கள் கட்டுப்பட்டுன்னு வரணும், நாம் அதனால க்ஷமையில இருக்கணும், பொறுமையா இருக்கணும், யோசிச்சு முடிவு பண்ணணும், எடுத்ததும் எதுவும் பண்ணிடக்கூடாது இப்படின்னு நீ சொல்றதெல்லாம் போன யுகத்தோட முடிஞ்சு போச்சு. இனி இப்ப துவாபர யுகத்துல நான் கிருஷ்ணன் இருக்கேன், என்னுடைய அவதாரம், இப்போ என்னுடைய ராஜ்யம் நடக்கிறது. நான் சொல்றேன் இந்த தர்மம் இப்ப செல்லுபடி ஆகாது, நான் தர்மத்தை மாத்தியே ஆகணும். அதனால எனக்கு நீ இப்ப உத்தரவு கொடு, நான் இப்ப போர் தொடுத்தே ஆகணும், நான் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண போறேன், இந்த தர்மத்தை நான் முதல்ல மாத்த போறேன். பெரியவர்களா நடந்துட்டாதான் அவர்களுக்கு நாம் கட்டுப்படணும், இல்லைன்னா முடியாதுங்கிற தர்மத்தை நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னதும் தர்மபுத்திரர் சொல்றார், கிருஷ்ணா மாத்து, நீ தர்மத்தை மாத்தணும்னு நீ நினைக்கிற, தர்மத்தை சீரமைக்கணும்னு நீ நினைக்கிற, அதுக்காக தான் இத்தகைய சம்பவங்கள் நடக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும், அத 13 வருஷம் கழிச்சு பண்ணு, அவ்வளவுதான் நான் சொல்றேன். நான் உன்னை பண்ணாதன்னு சொல்லல, 13 வருஷம் வரைக்கும் அவகாசம் கொடுன்னு தான் சொல்றேன். ஏததாத்மவதாம் விருத்தா ஏஷ தர்மஹா சனாதனஹா க்ஷமா சைவான் ரிஷம்ஸ்யச்ச தத்கர்த்தாஸ்மய மஞ்சசா ஏஷ தர்மஹ சனாதனஹ. நீ தர்மத்தை ஸ்தாபிக்கணும்னு நினைக்கிற, என்னை கொண்டு நீ அதை செய்யணும்னு நினைக்கிற, அப்படிதானே? அப்ப நான் சொல்றது நீ எனக்கு என்னுடைய வார்த்தையும் நீ கேட்கணும் இல்லையா? நீ என்னெல்லாம் தர்மத்தை நீ சீரமைக்கணும்னு நினைக்கிறியோ, என்ன தர்மத்தை நீ மாத்தணும்னு நினைக்கிறியோ, அது எல்லாம் ஒரு 13 வருஷம் எனக்கு அவகாசம் கொடு, அதுக்கப்புறம் பண்ணு. ஏன்னா நான் ஒத்துட்டேன் வார்த்தைய, நான் சொன்ன வார்த்தையில நான் இருக்கணும். நீ தானே இப்ப சொன்ன பாண்டவர்கள் எல்லாம் சத்தியசந்தர்கள், யாரும் அவர்களுடைய வார்த்தையை மீற மாட்டான்னு இப்ப திரௌபதிட்ட நீ தானே சொன்ன. அந்த வார்த்தையை பின்ன என்ன மீற சொல்றியா? நான் பின்ன பெரியவர்கள்ட்ட ஒத்துண்ட வந்து பெரியவா போடனா கிருஷ்ணன் சொல்றான் மேல என்ன எப்ப பாரு பெரியவர்கள்னு இதையே சொல்லு, உனக்கு அதை விட்டா வேற ஒண்ணும் தெரியாது, அதை தானே நான் மாத்தணுங்கிறேன். நீ வார்த்தை கொடுத்துட்டு வந்துட்டேன்னு நீ சொல்ற, அது வார்த்தை உனக்கு, எனக்கு இல்ல. எனக்கு எந்த வார்த்தையும் இல்ல, நான் கிளம்புறேன்னு தான் நான் சொல்றேன். உன்னை கிளம்பி நான் இப்ப வர சொல்லல, நான் கிளம்புறேன்.
நான் கிளம்பி போய் அவர்களை நான் ஒரு வழி பண்ணிட்டு வரேன்னு நான் சொல்றேன், நீ அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறியே. ஒத்துக்க மாட்டேன் கிருஷ்ணா, உனக்கு அபராதம் வரத நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப நீ கிளம்பினேன்னா எல்லா பிரச்சனையும் ஓம் பக்கம் திரும்பிடும். ஓம் பக்கம் திரும்பி நம்மளுடைய குலத்தையே நாசம் பண்ணிட்டான் கிருஷ்ணன், ஓம் பேர்ல பழி வந்துடும். மேலும் நாங்க எங்க குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு எங்க குடும்பத்துல நாங்க ஒத்துமையா தான் இருந்தோம். தர்மபுத்திரன் பெரியப்பன் வார்த்தையை கேட்டுதான் கிளம்பினா. கிருஷ்ணன் வந்து குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு ஒரு வார்த்தை வரும் நாளைக்கு. அந்த வார்த்தையெல்லாம் உனக்கு அந்த அபராதம் வர நான் விட மாட்டேன். ஏற்கனவே நீ அப்ப சொத்து கேட்க வந்தியே, இந்திரபிரஸ்தத்தை எங்களுக்கு வாங்கி கொடுக்க வந்தியே, அப்பவே திருதராஷ்டிரன் மகாராஜா உன்னை பார்த்து என்ன சொன்னார்? ஏன் எங்க குடும்பத்தை பிரிக்கிற கிருஷ்ணா, அவர்கள் என் கூடயே இருக்கட்டுமேங்கிறார். அப்படி அந்த வார்த்தையெல்லாம் உன்னை பார்த்து அதுவும் நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வேற நீ செஞ்சு முடிச்சுட்டேன்னா நாளைக்கு லோகமே சொல்லும். திருதராஷ்டிர மகாராஜா மட்டும் இல்ல, லோகமே சொல்லும் கிருஷ்ணன் பாண்டவ குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு வந்து சொல்லும். வேண்டாமே, அந்த அபராதம் உனக்கு வரத்துக்கு நான் விட மாட்டேன். நான் உனக்கு உத்தரவு கொடுக்க முடியாது கிருஷ்ணா. என் வார்த்தையை நீயும் கேட்கறியா இல்லையா? திரௌபதிக்கு நான் சொன்னதுதான் உனக்கும். என் வார்த்தையை நீ மதிக்கிறதா இருந்தா க்ஷமையோட ஒரு 13 வருஷம் நீயும் இரு. க்ஷமா சைவா நீயும் தான் அந்த க்ஷமையை கடைபிடிக்கணும். எனக்கு சிசுபாலன் பேசுறச்சே எவ்வளவு க்ஷமையோட நீ இருந்த, அந்த க்ஷமை இப்ப எங்க போச்சு உனக்கு? அந்த பொறுமை எங்க போச்சு இப்போ உனக்கு? ஓ விஷயம்னு வரச்சே அண்ணா எனக்கு அந்த பொறுமை எல்லாம் இல்ல. சிசுபாலன் என்ன சொன்னான், அதனால நான் பொறுத்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு அபராதம் நடந்தா நான் பொறுத்துப்பேன். என்னுடைய பக்தர்களுக்கு ஒரு அபராதம் நடந்தா அதை என்னால பொறுத்துக்க முடியாதுன்னா, அதனால எனக்கு என்ன பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்னை யாரு வேணா தூஷிக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் தர்மஸ்தாபனம் பண்ணியே ஆகணும். பண்ணு, 13 வருஷம் கழிச்சு பண்ணு. திருப்பி திருப்பி இதையே சொல்றாரு தர்மபுத்திரர். 13 வருஷம் கழிச்சு பண்ணு. கிருஷ்ணா, நீ எவ்வளவு கேட்டாலும் நீ எப்படி கேட்டாலும் என் பதில் இதுதான். என்ன மீறி நீ செய்யறதா இருந்தா போய் செய், நீ என்ன வேணா செய். ஆனால் என் பதில் இதுதான். இதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தா நீயும் ஒத்துக்கோ. இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன்னா நீ தாராளமா போய் நீ என்ன பண்றியோ பண்ணாத, நான் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னது. என்ன அண்ணா இப்படி பேசுறியே? கிருஷ்ணன் சொல்றான், இப்படி பேசுறியே அண்ணா, நான் எவ்வளவு ஆசையா வந்தேன், உன்னை நான் எப்படியாவது பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணி ஆகணும், உன்னை நான் திருப்பியும் கொண்டு போய் இந்திரபிரஸ்தத்துல உட்கார வச்சுடுவேன்னு நான் எவ்வளவு ஆசையா கிளம்பி எல்லா சைன்யத்தையும் திரட்டின்னு இங்க வந்தா நீ என்னை இப்படி நிர்பந்திக்கிறீன்னா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும் மேற்கொண்டு தர்மபுத்திரர் சொல்றார், கண்ணா உன் நிலைமை எனக்கு புரியுறது. என் மேல நீ வச்சிருக்கிற பாசம், எங்க மேல நீ வச்சிருக்கிற பரிவு பிரியம் எல்லாம் எனக்கு புரியுறது. நாங்கள் எப்பேற்பட்ட பாக்கியவான்கள். ஏன்னா பரபிரம்மே என்னுடைய இடத்துல வந்து என் எதிர வந்து உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன்னு வந்து சொல்ல கேட்க நான் என்ன பாக்கியம் பண்ணேன்? என் பாக்கியத்தை தான் என்னால இப்ப நினைக்க முடியறதே தவிர அதுக்காக நான் உனக்கு அபராதம் வரக்கூடாதுதான். நீ வேணா அதை விரும்புவ, சரி நீ சொல்ற இல்லையா, எனக்கு 1000 அபராதம் வந்தாலும் நான் பொறுத்துக்கிறேன், என் பக்தனுக்கு ஒரு அபராதம் வந்தா நான் பொறுத்துக்க மாட்டேன்னு நீ சொல்ற இல்லையா, அதேதான் எனக்கும். எனக்கு என்ன அபராதம் வந்தாலும் பரவாயில்ல, என் பிரபு நீ, என் தெய்வம் நீ, உனக்கு ஒரு அபராதம் வர நான் விட மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், நான் 13 வருஷம் கழிச்சு உன்னதான் வந்து நான் சரணம் அடைய போறேன். அதுக்கு நான் இப்பவே உன்னை சரணாகதி பண்றேன், 13 வருஷம் விட்டுடு அப்படின்னு சரணாகதி பண்றதே இது. இதை என்ன பண்ணி தொலைக்கிறது? தலையில அடிச்சுட்டான் கிருஷ்ணன். இவ்வளவு ஒரு பொறுமையா இல்ல இவ்வளவு ஒரு கட்டுப்பாடா? இப்படி இருக்காரு, இதை நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம இப்போ இவரை ஒண்ணுமே இவரை மீறி பேச முடியாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு. பிறகு கிருஷ்ணன் கேட்கிறான், இதுதான் உன் முடிவா? மாத்திக்க மாட்டியா? இனி உன் முடிவை நீ மாத்திக்கிறதா இல்லையா? இல்ல கிருஷ்ணா, நீ எவ்வளவு தடவை கேட்டாலும் இதுதான் என் முடிவு. திரௌபதியும் ஒத்துண்டா, இனிமே உனக்கு என்ன? உன் பிரச்சனை திரௌபதி கோவப்பட்டது தானே, அவளை நான் சமாதானம் பண்ணியாச்சு. மேலே அவளுக்கு இன்னமும் கோபம் இருந்தா அதை எப்படி தீக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அதனால என் முடிவு இதுதான். இதுக்கு நீ ஒத்துக்கிறியா இல்லையா? இப்ப நீ சொல்லு, என் முடிவுக்கு நீ ஒத்துக்க போறியா இல்ல நீ உன் இஷ்டப்படிதான் செய்ய போறியா? கிருஷ்ணனுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. இவ்வளவுலாம் தர்மபுத்திரர் சொன்ன உடனே சரி அண்ணா, நீ நிர்பந்திக்கிற, நான் ஒத்துக்கிறேன். ஆனா 13வது வருஷம் நான் என்ன செய்யறேன்னு நீ ஒரு வார்த்தை கேட்க கூடாது. கேட்க மாட்டேன் கிருஷ்ணா, நிச்சயமா கேட்க மாட்டேன். 13வது வருஷம் எங்களுக்கு முடியட்டும், நீ வா, நீயே வந்து எங்களை பாரு. நான் நிச்சயமா நீ ஏன் இப்படி செய்யறேன்னு நான் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். நீ என்ன தர்மங்களை நீ விசாரம் பண்ணணும்னு நினைக்கிறியோ, என்னென்ன சீரமைக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதெல்லாம் நீ தாராளமா பண்ணு. அப்ப இந்த 13 வருஷம் என்ன பண்ண போற? கிருஷ்ணன் கேட்கிறான், இந்த 13 வருஷம் பின்ன நீ என்ன பண்றதா இருக்க? இந்த மகரிஷிகள் எல்லாம் கை காமிச்சார் தர்மபுத்திரர். இத பத்தியா, என் கூட இவ்வளவு மகரிஷிகள் எதுக்கு வந்திருக்கா? இவாளோட உட்கார்ந்து சத்சங்கத்துல இருக்க போறேன். எப்போதுமே மனசுல துக்கம் அடைஞ்சவர்களுக்கு சத்சங்கம் தான் ஆறுதல். இவர்களோட நான் சத்பொழுது போக்க போறேன்.
எனக்கு புராணம் இதிகாசம் ஏகப்பட்ட சரித்திரங்கள் சொல்ல இவ தயாரா இருக்கா, காத்துன்னு இருக்கா. இவர்களோட நான் சற்பொழுது போக போறேன் இந்த 13 வருஷம். அதனால நீயும் அனுகூலமா இரு, அப்பப்ப வந்து என்னை பாரு, என்னை விட்டுடாத, அதுக்காக அப்பப்ப வந்து என்னை பாரு, ஆனா 13 வருஷம் எனக்காக காத்துன்று அப்படின்னு சொன்ன உடனே, அண்ணா சரி இவ்வளவு தூரம் நீ சொல்லிட்ட, இனிமேல நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, திரௌபதியும் ஒத்துன்ட்டா, உனக்கு சரியா வந்துட்டா. ஆனால் நான் ஒண்ணு சொல்றேன், இதையாவது கேளு, இதுக்கும் ஏதாவது ஒண்ணு சொல்லாத, நான் சொல்றேன் இதையாவது கேளு. நீ எப்ப முடிவு பண்ணிட்டியோ வனவாசத்துலதான் நான் இருக்க போறேன், நீ முடிவு பண்ணிட்டியோ, ஆனா உன் கூட வந்திருக்கா இல்லையா உன்னுடைய பத்தினிகள், உன்னுடைய குழந்தைகள், பாண்டவர்களுடைய பத்தினிகள் எல்லாம், இந்த ஸ்திரீகளும் வனவாசத்துல இருக்க வேண்டாம், அவர்கள் இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். வனவாசம்ங்கிறது உங்களுக்கு தான். நிச்சயமா உன்னை பிரிஞ்சு உன் சகோதரர்கள் வரமாட்டான், நீங்க 5 பேர் இருங்கோ பரவாயில்ல. ஆனா இந்த ஸ்திரீகளை விட்டுடுங்கோ, குழந்தைகளை விட்டுடுங்கோ, அவரவர்கள் அவரவர்களுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி போகட்டும். ஏன்னா அவாவாளுடைய தகப்பனார் வந்திருக்கா, அவாவாளுடைய சகோதரர்கள்லாம் இப்ப எல்லாரும் உன்னை பார்க்கணும்னு தான் புறப்பட்டு வந்திருக்கான்னா, அவர்களோட நீ இவர்களை அனுப்பிச்சிட, அதையாவது ஒத்துக்கோயே. ஸ்திரியோங்ஷாம் மிருகயாபானம் ஏதத் காம சமுத்திதம் துக்கம் சதுஷ்டம் புரோக்தம் யைர்நரோ பிரஷ்யதே ஸ்திரியஹ. ஸ்திரியோக்ஷா, இந்த ஸ்திரீகள்லாம் வனவாசத்துல இது ஏதோ நந்த வனவாசம் நினைச்சுன்னு வந்தாளா என்னன்னு எனக்கு தெரியல. வனவாசம்னா வனவாசம், கோரமான வனவாசம். இவர்கள் யாரும் இங்க இருந்து கஷ்டப்பட வேணாம். அதனால நீ இதுக்காவது ஒத்துக்கிறியா, இதையாவது நான் சொல்றதை கேட்பியா, இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு தர்மம் இருக்கா, ஏதாவது வச்சுட்டு இருக்கியா கைவசம் பதில் அப்படின்னு உடனே தர்மபுத்திரர் சொல்ற, இல்ல 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 அப்படிலாம் இல்ல கிருஷ்ணா, தாராளமா இவர்கள் எல்லாம் நீ அழைச்சின்னு போயிடு. நானே அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இவர்களோட இங்க சேர்ந்து வனவாசம் பண்றதுங்கிறது உச்சிதமே இல்லை, அது எனக்கும் தெரியும். அதனால இவர்கள்லாம் கிளம்பட்டும், அவரவர்களுடைய பிறந்தாத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல கிருஷ்ணா உன்னோடையே வரணும்னு நினைச்சாலும் சரி, அது அவர்கள் இஷ்டம். ஆனா நிச்சயமா வனவாசத்துல அவர்கள் எங்களோட இருந்து கஷ்டப்பட வேண்டாம், அவர்கள் கிளம்பட்டும் அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்ன உடனேவே கிருஷ்ணன் சொல்றான், அப்படி ஆகில் நான் சுபத்ரை அழைச்சிட்டு நான் கிளம்புறேன், சுபத்ரையையும் அவளுடைய பிள்ளை அபிமன்யுவையும் கூட்டுண்டு நான் துவாரகைக்கு கிளம்புறேன். என் கூட வேற யாராவது வரணும்னு நினைச்சா வரலாம், இல்லைன்னா அவரவர்களுடைய தகப்பனார் சகோதரர்கள் எல்லாரும் வந்திருக்கா, அங்க போகணும்னு நினைச்சாலும் போகலாம் அப்படின்ன உடனே அவரவர்கள் தங்கள் தங்கள் பந்துக்களோட கிளம்ப தயாராயிட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் வனவாசம்ங்கிறது சாத்தியம் இல்லை, இப்படி இங்க பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால எல்லாரும் கிளம்ப தயாராயிட்டார்கள். அந்த நேரத்துல அங்க கடோத்கச்சன் வந்திருந்தான், பீமசேனனுடைய புத்திரன். கடோத்கச்சன் தன்னுடைய ராட்சச சைன்யத்தை எல்லாம் திரட்டிண்டு வந்தான். ஏன்னா எப்போ கிருஷ்ணன் எல்லா சைன்யத்தையும் திரட்டின்னு வந்தானோ கடோத்கச்சனுக்கு அங்க தகவல் போச்சு. அவனும் ராட்சச சைன்யத்தை எல்லாம் திரட்டிண்டு வந்து இவ்வளவு நேரம் இங்க இவர்கள் பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். பிறகு பீமசேனனை கூப்பிடுறான் கடோத்கச்சன், அப்பா இங்க வாயேன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், இங்க வா அப்படின்னு பீமனை மட்டும் தனியா அழைச்சு பீமசேனன்ட்ட கடோத்கச்சன் பேசுறான். என்னப்பா இது, ஏன் பெரியப்பா இப்படி இருக்கார், தர்மபுத்திரர் பெரியப்பா என்ன அவர் பேசுறதெல்லாம் என்னது, எப்பவும் பொறுமையாதான் இருக்கணும்னு அப்படி பேசுறார். நான் அஸ்தினாபுரத்துக்கு இப்பவே போர் தொடுக்கணுங்கிற முடிவுல நான் வந்தேன், ராட்சச சைன்யம் பூரா நான் திரட்டிண்டு வந்திருக்கேன். நான் அஸ்தினாபுரத்துக்கு போர் புரிய போறோம்னு நினைச்சுட்டு நடந்த அவமானத்துக்கு எல்லாம் பிராயஷ்சித்தம் பண்ண போறோம்னு நினைச்சுட்டு வந்தா இவர் ஏன் இப்படி பேசுறாருப்பா, என்னப்பா இது, உன்னுடைய அண்ணா தானே இவர், உங்களுடைய தமையன் தானே, இவர் ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்கார், நீ கொஞ்சம் சொல்லக்கூடாதா அப்படின்னதும் பீமசேனன் சொல்றான், அவர் அப்படிதானப்பா, எப்பவும் அவரை பத்தி தான் நமக்கு தெரியுமே, நீயும் இத்தனை நாட்கள் அவரோட பழகிருக்கிய, ஓ மேலதான் அவர் அவ்வளவு பிரியம் வச்சிருக்கார். ஏன்னா தர்மபுத்திரருக்கு கடோத்கச்சன் மேலதான் அவ்வளவு பிரியம். ஏன்னா கடோத்கச்சன் பாண்டவர்களுடைய முதல் வாரிசு, அதனாலயே அவன் மேல ஒரு பிரத்யேக பிரியம் இருக்கு தர்மபுத்திரருக்கு. ஓ மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு, நீயே அவரை பார்த்திருக்கிய, ஒரு நாளாவது அவர் இந்த மாதிரி மாத்தி பேசியிருக்காரா? பொறுமைன்னா பொறுமைதான், அவர் அப்படிதான் இருப்பார். அதனால நம்ம யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், நீ சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால அவரை மீறி நம்மளால எதுவும் செய்யவும் முடியாது அப்படின்னு பீமசேனன் கடோத்கச்சன்ட்ட சொன்னதும், சரிப்பா அப்படி ஆகில் நான் ஒண்ணு பண்றேன், யுத்தம் தானே இப்ப பண்ணக்கூடாது, நான் நேர கிளம்பி அஸ்தினாபுரம் போறேன். அஸ்தினாபுரம் போய் அங்க திருதராஷ்டிரன், என்னுடைய தாத்தா திருதராஷ்டிரன், ஏன்னா கடோத்கச்சனுக்கு தாத்தா திருதராஷ்டிரன், என் தாத்தா திருதராஷ்டிரன்ட்ட நான் நடந்த சம்பவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் நியாயம் தானா உச்சிதம் தானான்னு அவர்கிட்ட நான் 4 கேள்வி கேட்டுட்டு வரேன். கேள்வி கேட்காம எல்லாரும் இப்படி பேசாம போயிட்டு இருந்தா அவருக்கு துளுத்து போறது, நான் போய் அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு தான் வரப்போறேன் அப்படின்னு கடோத்கச்சன் சொன்னதும் பீமசேனன் சொல்றான், அடே நிறுத்துடா, நீ வேற, ஆமா நீ போய் கேள்வி கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்லதான் அவர் அங்க காத்துட்டு இருக்காரா இருக்கும்,
நீ வந்த உடனே என் பேரன் கடோத்கச்சன் வந்துட்டான், வாப்பா என் பேரனே வான்னு உன்னை வரவேற்று உன்னை உட்கார வச்சு உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் மறுவேலையை பார்க்க போறாரா? அட போடா, நீ வேற. 1000 கேள்வி கேட்டுட்டா திரௌபதி. உன் தாயார் திரௌபதி 1000 கேள்வி கேட்டுட்டா அவரை பார்த்து. ஒரு கேள்விக்கு பதில் இல்ல. சூதாட்ட அரங்கத்துல எவ்வளவு கேள்வி கேட்டாங்கிற, ஒரு கேள்விக்கு ஒருத்தர்கிட்ட பதில் இல்ல. நீ கேட்கிற கேள்விக்குதான் அவர் இப்ப பதில் சொல்லாங்க காத்துன்னு இருக்காரு. அதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது நம்மளால. 13 வருஷம் என் கதைக்கு விசிராந்தி கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அது ஏன் தலையெழுத்து, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பீமசேனன் விரக்தியா பேசுறான். பிறகு பீமனுடைய பத்தினி ஹிடும்ப அவன் பீமனை பார்த்து சொல்றான், உங்க பிள்ளை சொல்றதை கேளுங்களேன். ஏன் அவர் போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் வரட்டுமே. ஏன் யாருமே உங்களுக்காக கேள்வி கேட்கறதுக்கு இல்லைன்னு அவர்களுக்கு இன்னும் துணிச்சல் ஜாஸ்தி ஆகாதா? இவன் போகட்டும், போய் ஒரு கேள்வி கேட்டுட்டு வரட்டும். கேட்டுட்டு வந்தாதான் அவர்களுக்கும் உங்கள் பட்சத்திலையும் 4 பேர் இருக்காங்கிற ஒரு பயம் வரும். அதுவும் இவன் ராட்சசன், கடோத்கஜன்கிறவன் ராட்சசேஸ்வரன், இவன் உங்களுக்கு பக்கபலமா இருக்கான்ங்கிறது அவர்களுக்கு தெரியட்டும். அப்பவாவது அவர்கள் இனிமேலும் உங்களை இம்சப்படுத்தாம இருப்பா இல்லையா? அவர் சொல்றது கேளுங்கள் அப்படின்னு அவன் ஹிடும்ப சொல்றாள் பீமன்ட்ட. அட நீ வேறடி, இவன் போய் கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல இவனை உள்ள விட்டாதானே? இவனை உள்ளேயே விட போறது இல்லை யாரும். அவ முடிவு பண்ணிட்டா, சரியா அவ முடிவு பண்ணிட்டா, நல்லா பிளான் பண்ணி நம்மளை வெளியேற்றிட்டா. இத்தனை வருஷமா நாம் வாழ்ந்த வாழ்க்கை அவர்கள் கண்ணுல உறுத்தி இருக்கு. எப்படிடா இவர்களை கவுக்கலாம்னு பார்த்து அமய சமயம் பார்த்து ஏதோ இன்னைக்கு மயன் சபையில நான் சிரிச்சதை ஒரு காரணமா வச்சுண்டு அதுக்கு பழிவாங்குறேன் பேர் வழின்னு ஆரம்பிச்சு நல்லா பிளான் பண்ணி கவுத்திருக்கா நம்மள. அப்படி இருக்கிறவா உன் பிள்ளையதான் இப்ப உள்ள விடுறதுக்காக காத்துன்னு இருக்காளா? இப்ப என்ன திருதராஷ்டிரன் உடனே கடோத்கச்சன் வந்திருக்கான்னா உள்ள விடுன்னு சொல்லுவானா? வெளியில அனுப்புவான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அவர்களை பத்தி புரியாம பேசின்னு இருக்க நீ வேற. 13 வருஷம் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போதான் உன்னுடைய மச்சினர் சொல்லிட்டாரே யுதிஷ்டிரர் தான், 13 வருஷம் இனி யாரும் ஒன்னும் பேசக்கூடாது, நீ எல்லார் வாயும் கட்டி போட்டாச்சுக்கு. இவ்வளவு கோபப்பட்டா திரௌபதி அவளையே அடக்கி உட்கார வச்சுட்டார். நம்ம எல்லாம் மாத்திரம் அவருக்கு இந்த கிருஷ்ணனையும் அடக்கியாச்சு, திரௌபதி அடக்கியாச்சு, கிருஷ்ணனையும் அடக்கியாச்சு. இன்னும் என்னையும் உன்னையும் அடக்கிறது அவருக்கு பெரிய விஷயம். அதெல்லாம் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது ஹிடும்ப. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீ கேளு. கிளம்பி நேரம் உன் பிள்ளையோட நீ கிளம்பி நீ ராட்சச ராஜ்யத்துக்கு போ. 13 வருஷம் கழிச்சு நீ வா, திரும்பி வா, நான் அப்புறம் உன்னை சந்திக்கிறேன், நீ இப்ப கிளம்பு. அதெல்லாம் நான் கிளம்ப முடியாது. இடும்ப சொல்றாள், நான் இங்க இருக்கேன், நான் மட்டும் இங்க இருக்கேன், பரவாயில்ல, நான் கிளம்புறதாக இல்லை அப்படின்னதும் பீமசேனன் சொல்றான், தயவு செஞ்சு சொல்றேன் புரிஞ்சுக்கோ, ஏற்கனவே வனவாசத்துல நானே கஷ்டப்பட போறேன், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. மனசு பூரா எனக்கு க்ஷாத்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஒரு விரக்தி வந்திருக்கு எனக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாம என்னை எல்லாரும் கட்டி போட்டுட்டார்களேன்னு ஒரு விரக்தியில நான் இப்ப உட்காந்துருக்கேன். அதனால தயவு செஞ்சு நீ இங்க இருந்து என் கூட கஷ்டப்பட வேண்டாம், நீ உன் பிள்ளையோட கிளம்பி போ. எனக்கு நீ ஒரே ஒரு உபகாரம் பண்ணணும்னு நீ நினைச்சேன்னா கடோத்கச்சனோட நீ இப்ப கிளம்பிப்போ, அது ஒண்ணுதான் உன்னால எனக்கு உபகாரம் பண்ண முடியும் அப்படின்னதும் சரி. இவ்வளவு தூரம் இவர் நிர்பந்திக்கிறதுனால ஹிடும்பையும் கிளம்ப தயாராயிட்டா. கடோத்கச்சனோட ஹிடும்பை விடை பெற்றுண்டாள். பிறகு பௌரவி, தர்மபுத்திரருடைய பத்தினி பௌரவி, அவளுடைய தகப்பனாரோட கூட அவரிடத்துல விடை பெற்றுண்டு அவள் கிளம்பி போயாச்சு. பிறகு அர்ஜுனனுக்கு சுபத்ரையை தவிர, சுபத்ரை கிருஷ்ணன் துவாரகை கழிச்சுன்னு போறேன்னு சொல்லிட்டான். சுபத்ரையை தவிர சித்ராங்கதா, உலூப்பின்னு 2 பட்ட மகிழ்ச்சிகள் இருக்காளே. சித்ராங்கதாவை பார்த்து சொல்றான் அர்ஜுனன், நீ மணிப்பூரத்துக்கே போயிடு, மணிப்பூர தேசத்துக்கே போய் கொஞ்ச நாட்கள் இரு, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சித்ராங்கதாவை அனுப்பிட்டான். பிறகு உலூப்பியையும் நீ நாகலோகத்துக்கே போ, 13வது வருஷம் வனவாசம் முடிஞ்ச உடனே நான் செய்தி சொல்றேன், அப்புறமா நீ புறப்பட்டு வரலாம், அது வரைக்கும் நீ நாகலோகத்திலேயே இராவான வச்சுண்டு நீ அங்க இரு அப்படின்னு அர்ஜுனன் அவனுடைய பத்தினிகள் எல்லாமும் திருப்பி அனுப்பிட்டான். பிறகு நகுலனுடைய பத்தினி கரேணுமதி, சகதேவனுடைய பத்தினி விஜயா, இவர்கள் 2 பேரும் ஒருவள் மத்ர தேசத்து ராஜகுமாரி, மற்றொருவள் சேதி தேசத்து ராஜகுமாரி. அவர்கள் 2 பேருமே அவரவர்களுடைய ராஜ்யத்துக்கே திரும்பினார்கள். இப்ப எல்லாருமே கிளம்பியாச்சு, இனி பாண்டவர்கள் மட்டும்தான். அப்போ அந்த சமயத்துலதான் திருஷ்டத்யும்னன் திரௌபதியை பார்த்து சொல்றான், நீயும் கிளம்புமா, புறப்படு, நம் கிளம்பி பாஞ்சால தேசம் போவோம். ஏன்னா திரௌபதிக்கு 5 மக்கள், பிரதிவிந்தியா, சுத்தசோமான்னு சொல்லக்கூடிய 5 புத்திரர்கள் இருக்கா பாண்டவர்களோட. இந்த 5 புத்திரர்கள் எப்படியும் வனவாசத்துல இருக்க முடியாது, அதனால இவர்களை அழைச்சிண்டு, நான் தானே தாய்மாமன், திருஷ்டத்யும்னன் சொல்றான், இவர்களை அழைச்சிண்டு நான் பாஞ்சால தேசம் போலான் இருக்கேன், நீயும் வந்துடு, புறப்பட்டு வா, நாம் எல்லாருமாக போலாம். திரௌபதி சொல்றாள், வேண்டாம் அண்ணா, நீ குழந்தைகளை அழைச்சிண்டு போ, நான் வரல, நான் இங்கே இருக்கேன். ஏன் நீ எப்படி இங்க இருப்ப, வனவாசத்துல நீ இருப்பியா? எல்லாரும் கிளம்பிட்டா பார், அவரவர்கள் கிளம்பிட்டா. எல்லாருமே திரௌபதி கிட்டக்க அவளை ஆலிங்கனம் பண்ணிண்டு கண்ணுல கண்ணீரோட பிரியாவிடை பெற்றுண்டு எல்லாரும் கிளம்பிட்டா.
பின்ன நீ மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போற? உனக்கு சகாயத்துக்கு கூட உன் கூட இப்ப யாருமே இல்ல, எல்லாரும் கிளம்பிட்டா பாரு, எல்லா ஸ்திரீகளும் கிளம்பிட்டா, நீ மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போற அப்படின்னதும், யாரு வேணா கிளம்பலாம்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா நான் கிளம்ப முடியாது. ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் பாண்டவர்கள்ல ஒருத்தருக்கு வாக்கப்பட்டவர்கள், அதனால அவள்லாம் கிளம்பி இருக்கலாம். ஆனால் நானும் இவ 5 பேருக்குமே வாக்கப்பட்டவள். எனக்கு இவர்கள் 5 பேருக்கும் சேவை பண்றதே என்னுடைய உயிர் மூச்சா நான் வச்சுட்டு இருக்கேன். நான் என்ன இவர்கள்ட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்காத, நான் கிளம்ப மாட்டேன், நான் இங்க இருந்து வரதா இல்லை அப்படின்னதும் துருபத மகாராஜனும் வந்து சொல்லி பாக்குறார், திரௌபதி அப்படிலாம் சொல்லாத, வனவாசம்ங்கிறது ரொம்ப கஷ்டம், சாமானியம் இல்ல, அதுவும் நீ ஒரு ஸ்திரீ வேற, உன்னால இப்படி வனவாசம் புருஷர்களுக்கு சரியா பண்ண முடியாதுமா. இங்க உனக்கு என்ன வசதி இருக்குன்ற, என்ன நீ ஏதாவது ஸ்நானம் பண்ணணும்னா கூட உனக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் இருக்கா? என்ன வசதி உனக்கு இங்க இருக்குங்கிற? அது எல்லா வசதியும் எனக்கு இவ பண்ணி கொடுப்பா, எனக்கு என்ன வேணுமோ எல்லாம், அதை விட இவர்களுக்கு வேற என்ன வேலை எல்லாம் பண்ணி கொடுப்பா, அதுக்காக இதெல்லாம் ஒரு காரணம்னு காமிச்சுட்டு நான் புறப்பட்டு வந்துட முடியாதுப்பா, என்னை கூப்பிடாதீங்கோ அப்படின்னதும் தர்மபுத்திரர் வரார், வந்து துருபத மகாராஜனை நமஸ்கரிக்கிறார். நமஸ்கரிச்சு சொல்றார், மகாராஜா திரௌபதியை கூப்பிடாதீங்க, அவ என் கூட இங்கே இருக்கட்டும், தயவு செஞ்சு திரௌபதி போக வேண்டாம். நான் மற்ற ஸ்திரீகளுக்கு தான் நான் உத்தரவு கொடுத்தேனே தவிர திரௌபதிக்கு நான் கொடுக்கல. ஏன்னா நான் ஒரு காரணமா தான் சொல்றேன், திரௌபதியை இங்க வச்சுட்டு கஷ்டப்படுத்தணுங்கிறது என் எண்ணம் இல்லை, ஆனா அவளுக்கு என்னெல்லாம் வசதி வேணுமோ எல்லாம் நாங்க செஞ்சு கொடுக்குறோம், அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனால் திரௌபதி இங்க இருந்தாதான் எனக்கு நல்லது. ஏன்னா அவள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான்னா, திரௌபதி அந்தண்ட பக்கம் போயிட்டான்னா, ஒருவேளை இந்த 13 வருஷம் நான் சத்சங்கத்துல இருந்ததுனால என் மனசு மாறினாலும் மாறிடும், மாறி நான் இந்த சம்பவங்களை மறந்தாலும் மறந்துடுவேன், இல்ல அவர்களை க்ஷமையோட நான் மன்னிச்சாலும் மன்னிச்சிடுவேன், அந்த அபராதம் பண்ணவர்கள் எல்லாரையும். அப்படி நான் மன்னிக்க கூடாது, நடந்த சம்பவங்களுக்கு நான் பிராயசித்தம் தேடணும்னு திரௌபதி விரும்புறா இல்லையா, அதுக்கு அவ என் கூட இருந்தாதான் இந்த தலைவெறி கோலமா இருக்க போறாளே 13 வருஷமா. அவ கூந்தலை பார்க்க 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 என் மனசுல நான் பண்ண அபராதம், அன்னைக்கு நடந்த சம்பவம் எல்லாம் எனக்கு ஞாபகம் வரும், எனக்கு அது மனசுல இருந்துட்டே இருக்கணும். இல்லைன்னா இப்ப நீங்க அழைச்சிட்டு போயிட்டேன்னா 13வது வருஷம் நான் உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு இல்ல, என் மனசு எப்படி மாறும்னு எனக்கே தெரியாது. அதனால திரௌபதியை நான் ஒரு காரணமா சொல்றேன், இங்க விட்டுட்டு போங்க, அவளை அழைச்சின்னு போகாதீங்க அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்ன உடனே சரி அதுதான் உச்சிதம்னு தோணித்து துருபத மகாராஜனுக்கும். அப்படியாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க பொண்ண, அவள் ரொம்ப கஷ்டப்படுவளே வனவாசத்துல, ஒரு தகப்பனாரா என்னால அதை பார்க்க முடியலையே, அது என்ன எனக்கும் புரியுது. ஆனால் நீங்கள் திரௌபதியை பத்தி கவலைப்பட வேணாம், நாங்க 5 பேர் இருக்கோம் இல்லையா, அன்னைக்கும் நாங்க 5 பேர் இருந்தோம், அன்னைக்கு ஏதோ கையால் ஆகாதத்தனமா இருந்தோம், ஆனா இப்ப அந்த மாதிரி இருக்க மாட்டோம், நாங்க 5 பேர் இருக்கோம் இல்லையா, நாங்க பாத்துக்கிறோம், அதனால நீங்க தைரியமா புறப்பட்டு போகும் அப்படின்னு தர்மபுத்திரர் துருபத மகாராஜனுக்கு சொன்ன பிறகு, துருபதனும் சரி திரௌபதி உனக்கு என்ன உதவினாலும் கேளு, எங்களுக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லி அவர்களும் விடை கொண்டார்கள். திரௌபதியினுடைய 5 மக்களை அழைச்சிட்டு விடை கொண்டார்கள். பிறகு கடோத்கஜன் சொல்றான் பீமசேனன்ட்ட, அப்பா உனக்கு என்ன எப்ப என்னன்னாலும் என்ன நீ நினைச்ச மாத்திரத்துல நான் வந்து நிப்பேன். ஏன்னா கடோத்கஜன் ராட்சசன், தேவர்களுக்கு உண்டான பலம் ராட்சசர்களுக்கும் உண்டு. அதனால அவர்கள் திடீர்னு இங்க அந்தர்தானம் ஆகணும்னா ஆவார்கள், திடீர்னு இங்க தோன்றணும்னா தோன்றுவார்கள். இந்த கடோத்கஜனுடைய பிறப்பை நாம் பார்த்தோம் இல்லையா, க்ஷண மாத்திரத்துல பிறந்தான் உடனே வளர்ந்துட்டான் அப்படின்னு பார்த்தோம், ஏன்னா ராட்சசர்களுடைய தோற்றம். அதனால கடோத்கஜனும் பீமனுக்கு சொல்லியிருக்கான், உனக்கு எப்ப என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்ன நீ நினைச்சேன்னா நான் உன் எதிரில வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா. இந்த வாக்கியம் தான் பின்னாடி நாளைக்கு இதே வனவாசத்துல ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை பாண்டவர்களுக்கு ஏற்படுறச்சே பீமசேனன் கடோத்கஜனை நினைக்க போறான், கடோத்கஜன் தான் வந்து உதவி செய்ய போறான். இதுக்கு ஒரு ஆதாரமாக அமையறது இன்னைக்கு கடோத்கஜன் பேசின பேச்சு. பிறகு அவரவர்கள் எல்லாம் விடை பெற்றுட்டார்கள். பிறகு கிருஷ்ணனால கிளம்ப முடியல, எல்லாரும் கிளம்பிட்டா, ஆனா கிருஷ்ணன் மட்டும் சுபத்ரையோட கூட இன்னமும் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். நின்றுட்டு இருந்து தர்மபுத்திரர் வந்து பாக்குறான், என்ன கிருஷ்ணா இன்னும் கிளம்பலையா நீ? எல்லாரும் கிளம்பிட்டானே, திருஷ்டித்யும்னன் கூட கிளம்பிட்டானே, நீ இன்னும் கிளம்பலையா? எப்படி கிளம்புவேன்னா, எல்லாரும் கிளம்பி இருக்கலாம், நான் எப்படி கிளம்புவேன்? என்னால இப்படி விட்டுட்டு கிளம்ப முடியல உங்களை, நீங்களும் வேணா வந்துடுறீங்களா, துவாரகைக்கு வந்துடுறீங்களா, எல்லாரும் வேணா துவாரகைக்கு வந்துருங்கோல. என்ன கிருஷ்ணா வனவாசம்னு வந்திருக்கோம், துவாரகைக்கு வான்னு கூப்பிடுறீங்க, போனா நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆமாட்டேங்கிறது. இன்னும் 13 வருஷம் நீ வந்து துவாரகையில இரு, பரவாயில்ல, வனவாசம் என்னது வனவாசம், நான் பேசிக்கிறேன் அவகிட்ட. அப்படி என்ன பேசுவார்கள் பெரியவர்கள், நான் பேசுறேன் அவகிட்ட, நீ வாயேன் துவாரகைக்கு வாயேன். வேண்டாம் கிருஷ்ணா, மறுபடியும் என்ன சொல்ல வைக்காத கிருஷ்ணா, உனக்கு அபராதம் எல்லாம் வர வேண்டாம் கிருஷ்ணா, நான் இங்கே இருக்கேன், என்னை பத்தி நீ கவலைப்படாத, நீ அப்பப்ப வந்து என்ன பாரு
அப்பப்ப வந்து நீ என்னை பார்த்துட்டே இருந்தா அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் தான் நகரத்துக்குள்ள வரமாட்டேன், நகரத்துக்குள்ள நான் பிரவேசம் பண்ண மாட்டேன். 13 வருஷம் 13வது வருஷம் அஜ்ஞாதவாசம் பாத்துக்கலாம். 12 வருஷம் அட்லீஸ்ட் 12 வருஷம் நான் நகரத்துக்குள்ள வரமாட்டேன். ஆனா நீ வரலாம் இல்லையா, நீ வந்து அப்பப்ப என்ன பாரு, அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்க போகுது அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்ன உடனே வேற வழி இல்லாம கிருஷ்ணனும் சரி அப்படியாக நான் புறப்படுறேன், ஏதாவதுன்னா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனும் கிளம்பிட்டான். சுபத்ரையை அழைச்சுண்டு அபிமன்யுவையும் அழைச்சுண்டு கிருஷ்ணன் துவாரகைக்கே புறப்பட்டுட்டான். பிறகு இனி பஞ்ச பாண்டவர்கள் மட்டும் தனியா திரௌபதியோட கூட வனவாசத்துல இருக்கார்கள். இனி இந்த தனிமை இனிமே போட்டு வாட்டுறது திரௌபதியை. ஏன்னா இத்தனை நாட்கள் இவ்வளவு பேரோடவே இருந்து பழகிட்டா இல்லையா, இப்ப தனிமை, தாம் மட்டும் தனியா இருக்கிறது போல ஒரு மனசுல அப்படி தோணித்து. அதுக்காக தர்மபுத்திரர் சொன்னார், நீ வருத்தப்படாத, உன்னை மகரிஷிகள்லாம் உனக்கு சத்சங்கமா தான் நான் அவளெல்லாம் இங்க கூட்டின்னு வந்திருக்கேன், அவர்களோட நீ சத்பொழுது போக்கு, நீ வருத்தப்படாத அப்படின்னு தர்மபுத்திரர் அவ்வளவு ஆறுதல் படுத்துறார் திரௌபதிய. இருந்தாலும் அவர்கள் மனசுல ஏற்பட்ட கஷ்டம்ங்கிறது அதுக்கு ஒரே பிராயசித்தம், ஒரே விமோச்சனம் சத்சங்கம் மட்டும்தான். அதனால மகரிஷிகள் எல்லாம் பார்த்து சொல்றா, இனி நீங்கள் எல்லாம் எங்க கூட இருந்து எங்களுக்கு சத்சங்கமா எங்க பொழுத நீங்க கொண்டு போகணும், நிறைய புராண இதிகாசங்கள்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள், பகவத்குணம் சொல்லுங்கள், தர்ம விஷயம் சொல்லுங்கள், இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கறதுக்காக நாங்க ஆவலா இருக்கோம் அப்படின்னு சொல்ல வனப்பருவா பூரா நாம் எடுத்து பார்த்தோம்னா நிறைய உபகதைகள் வருது. எல்லாம் இங்க பூராவே வனப்பருவா பூராவே ஒரு பிரவச்சனமாக தான் நமக்கு போறது. மகரிஷிகள் எல்லாம் உபகதைகள், அந்த கதைகள் எல்லாம் சொல்ல அத பாண்டவர்கள் கேட்கிறார்கள், திரௌபதி கேட்கிறாள் அப்படிங்கிற மாதிரி நிறைய கதைகள் வருது. வனப்பருவாங்கிறது ரொம்ப பெருசு, பாரதத்திலேயே பார்த்தோம்னா சாந்தி பருவா ரொம்ப பெருசு, அதுக்கு 2வது பெருசாக வனப்பருவா. மொத்தம் 21 உபபர்வா இருக்கு வனப்பர்வாலேயே. அதுல 324 சர்க்கம் அத்தியாயங்கள் வருது. அவ்வளவு பெருசு, ஒவ்வொன்னும் உபகதைகள், உள்ள கதைகள். நம்ம ரொம்ப உபகதைக்கு போயிட்டோம்னாலும் அப்புறம் நம்ம அடிய பிடிக்கணும். ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் கதை தான் நமக்கு ரொம்ப முக்கியம், அதுல நம்ம திரும்பி வரணும். இல்ல உபகதைகள் எல்லாம் தர்ம விஷயம், பகவத்குணம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அதனால உபகதைகள் யதாசக்தி நாம் அனுபவிப்போம். அதுக்காக உபகதைகள் எல்லாம் விட்டுறக்கூடாது, ஏன்னா மகாபாரதமே தர்மம் தானே. அதனால உபகதைகள் எது எது ரொம்ப பிராதான்யமா இருக்கோ, எது எதுல தர்ம விஷயங்கள் பிரதானமா நமக்கு காண கிடைக்கிறதோ அந்த எல்லா உபகதைகளும் நாம் அப்படியே பார்த்துண்டு வனப்பர்வாவை நாம் நகர்த்திண்டு போகணும். இந்த உபகதைகள் ஒவ்வொன்றும் அனுபவிக்க நமக்கு தர்மத்தினுடைய பெருமை, இந்த தர்மம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும். அதனால வனப்பர்வாங்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இந்த கட்டத்தை நாம் அனுபவிக்கிறச்சேவே நமக்கு மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள், தர்ம விசாரங்கள் எல்லாமே நமக்கு அதுக்கான பதில்கள் நமக்கு கிடைச்சிடும். தர்மம்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அழகா காட்டினது வனப்பர்வா. ஏன்னா பாண்டவர்கள் இப்ப வனவாசம் பண்றதுனாலதான் இத்தகைய சரித்திரங்கள் நமக்கு வருது. இந்த வனப்பர்வாவிலேயே ஒரு உபபர்வாவாக நமக்கு ராமோபாக்கியான பர்வான்னு வருது. ராமாயண நவாகம் நடக்கிறது இவர்களுக்கு. மார்க்கண்டேய ரிஷி வந்து ராமாயணத்தை சொல்றார். அது போல ஆச்சரியமான சம்பவங்கள்லாம் இந்த வனப்பர்வால நடக்கிறது. இத்தகைய இவர்களுடைய வனவாசம் இங்க ஆரம்பிக்கிறது. தர்மபுத்திரர் ஒரு தபஸ்வி போலவே ஆயிட்டார். ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப வனத்துல சத்சங்கம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு தபஸ்வி போலவே கட்ட மூடிண்டு எப்போதும் தியானத்துல இருப்பார். இப்படி வெளியில வந்து ஒரு மரத்தடியில உட்காந்துருக்கார். அந்த சின்ன கொட்டகா ஒண்ணு போட்டிருக்கா, அது திரௌபதி இருக்கிறதுக்காக. பெரும்பாலும் தர்மபுத்திரர் மீதி பாண்டவர்கள் எல்லாருமே மகரிஷிகளோட சத்சங்கத்துல பொழுது கழிப்பார்கள். இந்த வெளியில தர்மபுத்திரர் ஒரு மரத்தடியில உட்காந்து கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அந்த இடத்துல அங்க வியாச பகவான் அங்க தோன்றுகிறார், பிரத்யக்ஷமாறார். யுதிஷ்டிர மகாபாஹோ வித்மீதே ஹிருதயஸ்திதம் மனிஷயா தத க்ஷிப்ரம் ஆகதோஸ்மி நரர்ஷபா. யுதிஷ்டிர மகாபாஹோ, கண்ணமோடின தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தர்மபுத்திரரை பார்த்து வியாச பகவான் யுதிஷ்டிர மகாபாஹோ அப்படின்னு கூப்பிடுறார். மகானுபாவா யுதிஷ்டிரா இங்க வா அப்படின்னு. க்ஷிப்ரம், க்ஷிப்ரம்னா சீக்கிரம், சீக்கிரமாக கண் விழிச்சு இங்க வா. மனிஷயா ததஹ க்ஷிப்ரம் ஆகதோஸ்மி நரர்ஷபா. ஆகதோஸ்மி சீக்கிரமா வான்னு அர்த்தம். இங்க வா, கண்ணை திறந்துக்கோ, இப்படி வா அப்படின்னு வியாச பகவான் அங்க பிரத்யக்ஷமாகி யுதிஷ்டிரரை கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே யார் யார் நம்மளை அழைக்கிறா அப்படின்னு கண்ணை திறந்து இப்படி பார்த்தா வியாச பகவான்
வியாச பகவானை பார்த்த உடனே அப்படியே முக மலர்ச்சி ஏற்பட்டது யுதிஷ்டிரருக்கு. உடனே ஓடி போய் வியாச பகவானுடைய சரணத்துல விழுந்து நமஸ்கரிச்சார். தர்மராஜாய தீமான ச வியாசஹ சத்யவதி சுதஹ அனுக்ஞாய ச கௌந்தேயம் தத்ரைவாந்தர தீயதாக வியாசஹ சத்யவதி சுதஹ சத்யவதியினுடைய பிள்ளை. வியாச பகவானை பார்த்த உடனே அவ்வளவு ஒரு முகமலர்ச்சி ஏற்பட்டது. தர்மபுத்திரர் போய் வியாச பகவானை நமஸ்கரிக்கிறார். நமஸ்கரிச்சு அவரை பார்த்து குஷல பிரஷ்னம் பண்றார். பிறகு வியாச பகவான் ஏற இறங்க தர்மபுத்திரரை பார்க்கிறார். ஏன்னா அன்றைய தினம் சூதாட்டத்துக்கு முன்னாடி தர்மபுத்திரரை பார்த்து பேசிட்டு போனது. அதன் தொடர்ச்சியாக வியாச பகவான் அங்க இல்லவே இல்லை. ஏன்னா அவர் எங்கேயோ கைலாசம் தாண்டி போயிட்டார்னு பார்த்தோம். ஏன்னா திரௌபதி பரிபவத்தை பார்க்க அவருக்கே இஷ்டம் இல்லை. அதனால கிளம்பி எங்கேயோ போயிட்டார். நான் அவதார காரியம் செய்ய போறேன்னு கிளம்பி போனவர் இப்பதான் இங்க வந்து தர்மபுத்திரரை பார்க்கிறார். தர்மபுத்திரரை பார்த்த உடனே அப்படியே கண்ணுல கண்ணீர் வந்துருது தர்மபுத்திரருக்கு. பிரபு, நீங்க அன்னைக்கு வந்து என்னை பார்த்துட்டு போனேளே, என்கிட்ட சில விஷயங்கள் சொல்லிட்டு போனேளே, நான் அதுக்குன்னு இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினைச்சேன், நீங்கள் சொன்னேன் ஏதோ ஒரு பெரிய விஷயம் அபராதம் நடக்க போறதுன்னு சொன்னேன். ஏதோ எனக்கு ஏதோ பிரச்சனை வரப்போறது, நான் ஏதோ கெட்டு போக போறேன், எனக்கு ஏதாவது ஒரு பெரிய அடி காத்துன்னு இருக்குன்னு நான் அப்படிதான் நினைச்சேனே தவிர அதுக்குன்னு இப்படி திரௌபதிக்கு இந்த அளவுக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நீங்க கொஞ்சம் எனக்கு சூச்சனம் பண்ணிருக்கலாமே, இது திரௌபதிக்கு ஒரு ஆபத்து வரப்போறதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இருப்பேனோ என்னவோ. ஆனால் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துடுத்தே, நான் மனசுல இருந்து அந்த வெளியில வர முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. இத்தகைய சம்பவங்கள்ல இருந்து நான் மனசு ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்கேன். ஆனா உங்களுடைய தரிசனம் எனக்கு இப்ப மனசு அப்படியே குளிர்ந்து இருக்கு. நீங்க வந்தாலே ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நீங்க ஏதோ காரணம் இல்லாம வரமாட்டேன். நீங்க இப்ப வந்திருக்கேன்னாலே ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன, ஏதாவது முக்கியமான விஷயமா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது பெரிய துர்சம்பவம் ஏதாவது நடக்க போறதா, இல்லை ஏதாவது சமாதானம் பண்ணணும்னு வந்தேளா, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்கள். நீங்க வரது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் அடுத்தது என்னவோன்னு பயமா இருக்கு எனக்கு அப்படின்னதும் வியாச பகவான் சிரிச்சின்றார். தர்மபுத்திரர் ஆஸ்வாசப்படுத்தினார். பயப்படாத, ஒன்னும் இல்லை, இப்ப கிட்டத்துல ஒண்ணும் இல்ல, நான் அதுக்காக வரல, உன்னை பார்த்து பேசிட்டு போலாம், இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கேன், உன்னை பார்த்து சமாதானம் பண்ணிட்டு போலாம்னு தான் வந்தேன் அப்படின்னதும் அப்படியா, அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லி, சரி வெளியிலேயே நிக்க வச்சு பேசுறேனே, நான் இனிமே எங்க உங்களை உட்கார வைப்பேன், என் அரண்மனை எல்லாம் எனக்கு எல்லாம் போயிடுது, ஒன்னும் இல்லை, இப்ப அதுவும் அங்க கொட்டகாய் போட்டிருக்கேன், அங்க உள்ள நீங்க ஏழலாம்னா பொன்னடி சாத்தலாம்னா நான் பரம பாக்கியவான் ஆவேன், நீங்க அங்க வரலாமா அப்படின்னு கேட்டதும், என்ன யுதிஷ்டிரா, என்னை பார்த்து என்னமோ இப்படி எல்லாம் பேசின்னு இருக்க, நீ எங்க இருக்கியோ அங்கதானே நான் வந்து நிக்க முடியும். நீ அரசபையில இருந்தா அதுக்கு தகுந்தபடி நான் வரவேற்க போறேன், இல்ல இங்க இருந்தா அதுக்கு தகுந்தபடி வரவேற்க போறேன், அவ்வளவுதானே. எனக்கு முக்கியம் நீ, உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், அவ்வளவுதான் நான் வந்தேனே தவிர நீ எனக்கு எப்படி ஆதித்யம் கொடுக்குறேன்னு பாக்குறதுக்காக எல்லாம் நான் இங்க வரல அப்படின்னதும், அப்படியாக நீங்க உள்ள வந்து உட்கார்ந்து பேசணும், வாருங்கள் அப்படின்னு வியாச பகவான சுவாதீனமா அழைச்சிட்டு போறார் தர்மபுத்திரர். வியாச பகவான் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனேவே அங்க திரௌபதி பூர்ண கும்பம் தயாரா வச்சிருந்தா. அந்த பூர்ண கும்பத்தை எடுத்துன்னு வந்து திரௌபதி ஜலம் சேர்க்க தர்மபுத்திரர் அவருக்கு பாதத்தெல்லாம் அலம்பி பாத பூஜை பண்ணி பிறகு வியாச பகவானை உள்ள அழைச்சிட்டு வந்து அவருக்கு ஆசனம் கொடுத்து அமர்த்தினார். ஒவ்வொரு பாண்டவர்களா வந்து அவரை நமஸ்கரிச்சா, எல்லாருக்கும் ஆசி கூறினா. பிறகு திரௌபதி வந்து நமஸ்கரிச்சா. திரௌபதியை பார்த்து வியாச பகவான் சொல்றார், நான் ஆசி வழங்கினாலும் சரி வழங்காட்டாலும் சரி உன்னுடைய லட்சியத்தை நீ அடைந்து விடுவாய் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை மட்டும் வியாச பகவான் சொன்னார். யார் ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி உன்னுடைய லட்சியத்தை நீ நிச்சயமா அடைந்து விடுவாய் அப்படின்னு திரௌபதிக்கு ஆசி கூறினார். பிறகு தர்மபுத்திரரை பார்த்து சொன்னார் வியாச பகவான், நடந்த சம்பவங்கள்லாம் உனக்கே தெரியும் யுதிஷ்டிரா, எல்லாத்தையும் நீ பிரத்யட்சமா பார்த்துட்ட, நடக்க போறது நடந்தே தீரும், அத யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஒன்னாலான முயற்சி நீ பண்ணு, அதுக்காக நீ முயற்சியே பண்ணாதன்னு நான் சொல்லல. யுத்தத்தை தடுக்க நீ என்னெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ எல்லாம் நீ பண்ணுவ, அதை நீ பண்ணு. ஆனாலும் யுத்தம் சம்பவிக்கும், அதை யாராலையும் மாத்த முடியாது. அந்த யுத்தம் சம்பவிக்கும்ங்கிறது எப்ப நிச்சயம்னு தெரிஞ்சுடுத்தோ, எப்ப அதுதான் யதார்த்தம்னு புரிஞ்சுடுத்தோ, இனி அதுக்கான வேலைகளை நீங்க பார்க்கணும். வெறும தேமைன்னு சத்சங்கமேன்னு உட்காந்துருக்க கூடாது.
சத்சங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரிஷிகள்கிட்ட எல்லாம் சத்சங்கமா இருங்கள், புராணங்கள்லாம் கேளுங்கள், அது ஒரு பட்சம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் யுத்தத்துக்கு தயாராகுங்கள். இப்படியே உட்காண்ட கூடாது, சத்சங்கமே கதின்னு உட்காண்ட கூடாது. யுத்தத்துக்கு எப்படி நீங்கள் தயாராகணுமோ அப்படி தயாராகுங்கள் அப்படின்னு வியாச பகவான் சொல்றார். பிறகு தர்மபுத்திரர் சொல்றார், பிரபு எனக்கு தெரியும், நீங்கள் அனுமானிச்சது எனக்கு எல்லாம் நன்னா தெரியும். 13 வருஷம்னு நான் சொன்னதே நீங்கள் சொன்னதுக்காக தானே. நீங்கள் தானே இன்னைக்கு அன்றைய தினம் என்கிட்ட சொல்லிட்டு போனேன், 13வது வருஷம் சர்வநாசம் ஏற்பட போறதுன்னு சொன்னேனே. அதனால 13 வருஷம் கழிச்சுதான் நடக்கிறது சங்கல்பம், பகவத் சங்கல்பம்னு தெரிஞ்சுதான் நான் 13 வருஷம் எல்லாரும் அமைதியா இருங்கள்னு சொன்னேன். அதனால நான் 13 வருஷம் நான் அவகாசம் கேட்டதே நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக தான். நீங்கள் தானே சொன்னேன் 13 வருஷம் கழிச்சு நடக்கும்னு. அதனாலதான் நான் அதை வியாஜமா வச்சுட்டு நான் அவகாசம் கேட்டேன். எனக்கும் கொஞ்சம் சத்சங்கம் வேணும் பிரபு, நான் யுத்தத்துக்கு தயாராறேன், நான் வேண்டான்னு சொல்லல. ஒரு 5-6 வருஷம் அதை தள்ளி போடுவோம். நான் கொஞ்சம் சத்சங்கத்துல பூரா என் மனசை நான் ஆழ்ந்து நான் கொண்டு போறேன். என்னுடைய மனசு கொஞ்சம் சமாதானம் அடையட்டும், அப்புறமா நான் யுத்தத்துக்கு எப்படி தயாராறேனோ அப்படி நான் ஆறேன். ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னால், நீ அவகாசம் எடுத்துக்கோப்பா, நீ 12 வருஷம் வேணாலும் அவகாசம் எடுத்துக்கோ, அத பத்தி இல்ல. ஆனா அர்ஜுனனை அனுப்பு, அர்ஜுனன் யுத்தத்துக்கு தயாராகணும், அவனை அனுப்பு. அப்படியாக அனுப்பணும்னு நான் எங்க அனுப்பணும் அர்ஜுனனை? அவன் தபசுக்கு போய் ஆகணும். ஏன்னா அர்ஜுனனுக்கு வேண்டிய அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் எல்லாம் அந்தந்த சமயத்துக்கு வரும் அப்படின்னு தேவர்கள்லாம் சொல்லியிருக்கா இல்லையா காண்டவன தகனத்தும் போது. அத்தகைய அஸ்திரங்கள் எல்லாம் அர்ஜுனன் இப்ப வாங்கிண்டே ஆகணும். அந்த அஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான அஸ்திரம் பாசுபதாஸ்திரம். பாசுபதாஸ்திரம்ங்கிறது சிவனுடைய அஸ்திரம். இப்படி பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது பிரம்மாவனுடைய அஸ்திரம், நாராயணாஸ்திரம் அப்படிங்கிறது விஷ்ணுவனுடைய அஸ்திரம், அது போல பாசுபதாஸ்திரம் அப்படிங்கிறது பரமேஸ்வரனுடைய அஸ்திரம். அது பிரம்மாஸ்திரம் ஏற்கனவே அர்ஜுனனுக்கு தெரியும், அது துரோணரே சொல்லி கொடுத்துட்டார், அது மந்திர ரூபமா இருக்கு. அது அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரம் எப்படி பிரயோகம் பண்ணணும்னு தெரியும். நாராயணாஸ்திரம் அர்ஜுனனுக்கு வேணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா ஸ்வயம் நாராயணனே கிருஷ்ணனே அங்க அர்ஜுனனுக்கு வஜ்ர கவச்சமா இருக்க போறான். அதனால அர்ஜுனனுக்கு நாராயணாஸ்திரம் வேணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா பாசுபதாஸ்திரம் நிச்சயமா அர்ஜுனனுக்கு வேணும். இந்த பாசுபதாஸ்திரம் பெத்துக்கிறதுக்கு அர்ஜுனன் இப்ப கிளம்பியே ஆகணும். அவன் தபஸ் பண்ணி பாசுபதாஸ்திரம் பெத்துண்டே ஆகணும். நீ வேணா சத்சங்கத்துல இரு, ஆனா அர்ஜுனனை அனுப்பு, அவன் அவனுடைய கடமையை அவன் செய்யணும். அதனால பாசுபதாஸ்திரம் பெறத்துக்கான வேலையை அவன் இப்ப செஞ்சே ஆகணும் அப்படின்னு வியாச பகவான் சொன்னதும் சரி. அப்படியாக அதுக்கு என்ன பண்ணணும், எங்க போகணும் அர்ஜுனன் கிளம்பி நேர கைலாசம் போகணும். கைலாசத்தினுடைய சமீபத்துக்கு போய் அங்க தபஸ் பண்ணி பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டு தான் வரணும். ஆனா அதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியாது. கொஞ்ச நாள்லயே ஆயிடலாம், இல்ல கொஞ்சம் மாசம் ஆகலாம், கொஞ்சம் வருஷங்கள் கூட ஆகலாம். ஆனா நீங்கள் பொறுமையா இருக்க வேண்டியதுதான். அர்ஜுனன் போய் அதை வாங்கிட்டு தான் திரும்பி வரணும். அதனால அர்ஜுனனை அனுப்பு அப்படின்னு வியாச பகவான் சொன்னதும் தர்மபுத்திரர் பாக்குறார், அர்ஜுனா கிளம்புறியா, பகவான் ஆக்னியிடுறார், கிளம்புறியா, போய் பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டு வரியா, எப்படியும் யுத்தம் தான் சம்பவிக்கும்னு அவர் ரொம்ப தீர்மானமா சொல்றார். அது ஒரு பட்சம் இருந்தாலும் பாசுபதாஸ்திரம் நீ வாங்கியே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றதுனால, நீ கிளம்புறியா, போய் பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டு வந்துடுறியா, ஆனா எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியலங்கிறாரே, பரவாயில்லையா, நீ சமாளிச்சுடுவியா, போயிட்டு வரியா அப்படின்னு கேட்டுதான் அர்ஜுனன் வியாச பகவானை நமஸ்கரிச்சான். பிரபு நான் கிளம்புறத பத்தி இல்ல, கிளம்பிடுவேன், தபஸ் பண்றது எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல, அதுக்காக நான் இப்ப யோசிக்கல. ஆனா நான் யோசிக்கிறது இதோ இவருக்காக தான், தர்மபுத்திரருக்காக தான். ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப வெள்ள உள்ளம் அவருக்கு, அதனாலதானே இப்படி ஏமாந்துட்டார், அதனாலதானே இப்படி ஏமாந்து இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். இவரை தனியா விட்டுட்டு போகணுமேன்ட்டு தான் என் மனசுல கவலையா இருக்கு. நான் கூட இல்லைன்னா இவர் தனியா இருந்து யாரையாவது நம்பி என்னத்தையானா பண்ணிட போறாரேன்னு எனக்கு பயமா இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவார், வெள்ள உள்ளம் இவருக்கு. அதனால இவரை தனியா விட்டுட்டு போறதுங்கிறது சாத்தியம் இல்லையேன்னு தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னதும் அர்ஜுனன் அப்படி சொன்னதும், அதான் பீமன் இருக்கானேப்பா உன்னுடைய இடத்துல, பீமன் இருக்கான், நகுல சகதேவர்களும் இருக்கா, அவெல்லாம் பார்த்துப்பா. அப்படி ஒண்ணும் தர்மபுத்திரர் ஏமாந்தவன்னு நினைக்காத, அப்படி ஒண்ணும் அவன் ஏமாளி எல்லாம் இல்ல. ஏதோ அன்றைய சூழ்நிலை அவன் அப்படி ஆயிடுத்தே தவிர மத்தபடி அவனுக்கு எப்படி தன்னை பார்த்துக்கணும்னு தெரியும். அதுக்காக அவ்வளவு கம்மியாலாம் எடை போட்டுறாத, நீ கிளம்பு, நீ உன்னுடைய கடமையை நீ செய் அப்படின்னு வியாச பகவான் சொன்னதும் பிறகு அர்ஜுனன், அண்ணா நீ சமாளிச்சுப்பியா,
நீ தனியா இருந்துருவியா, நான் இல்லாம இருப்பியா, சமாளிச்சிடுவியா அப்படின்னு அர்ஜுனன் கேட்டதும், இருப்பேன் அர்ஜுனா, ஏன் கவலைப்படுற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இருப்பேன், நீ கிளம்பு. திரௌபதி அனுமதி கொடுக்குறாளா கேட்டுக்கோ, அவள்கிட்ட கேட்டுண்டு நீ கிளம்பு அப்படின்னதும் திரௌபதி தானே முன் வந்து சொன்னாள், நீங்கள் கிளம்புங்கள், உங்களுடைய கடமை அதுதான் அப்படின்னு ஆன பிறகு நீங்கள் கிளம்பியே ஆகணும், எனக்காக நீங்க யோசிக்க வேண்டாம், நீங்க கிளம்பலாம் அப்படின்னதும் பிறகு அர்ஜுனன் தர்மபுத்திரர் ஆலிங்கனம் பண்ணிண்டு, நான் புறப்படுறேன், எப்ப சீக்கிரமா வந்துடணும்னு தான் நானும் நினைக்கிறேன், எவ்வளவு சீக்கிரம் முடியறதோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு. இது ஒரு தாத்காலிக பிரிவு தான். வியாச பகவான் சொல்றார், இது ஒரு தாத்காலிக பிரிவு தான். அர்ஜுனன் புறப்பட்டு போனாலும் சீக்கிரமா அவங்க கிட்டக்க வந்து சேர்ந்துடுவான், அதனால தைரியமா அவனுக்கு விடை கொடுங்கள் அப்படின்னதும் பீமசேனனை பார்த்து சொல்றான், நான் எல்லாரையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அண்ணா, நீங்க தான் இருந்து பாத்துக்கணும், முக்கியமா திரௌபதியை பாத்துக்கணும், நான் வனவாசத்துல அவளை ரட்சிக்கிறது தான் நம்மளுடைய முதல் வேலை, அதனால அண்ணாவை முக்கியமா பாத்துக்கோங்க, யார்கிட்டயும் பேச விடாதீங்க அண்ணாவை, அவர் யார்கிட்டயாவது பேசி எதையாவது பண்ணிட போறாரா, என்னதான் வியாச பகவான் சொன்னாலும் என் மனசுல அவர் எங்கேயாவது போய் ஏமாந்துட போறாரேன்னு ஒரு பயம் இருக்கு, அதனால நீங்க அண்ணாவையும் பாத்துக்கோங்க, எல்லாரையும் பாத்துக்கோங்க, உங்களை நம்பி நான் விட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு பீமசேனனும் சொல்றான், நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், என்னுடைய வேலையே இனிமே இங்க இவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறது தான், நான் யாரையும் எங்கேயும் தனியா விடமாட்டேன், நான் இருந்து பாத்துக்கிறேன் அர்ஜுனா, நீ கிளம்பு, நீ முதல்ல உன்னை பாத்துக்கோ, நீ தான் தனியா அதுவும் கைலாசம் வரைக்கும் போற, அதனால உன்னை நீ பாத்துக்கோ, வேலைக்கு ஆகாரம் சாப்பிடு, நீ உன்னை பார்த்துட்டு நீ சீக்கிரமா வா அப்படின்னு பீமன் சொன்ன உடனே பிரியாவிடை பெற்றான் அர்ஜுனன். நடந்து 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 கைலாசம் போய் சேர்றதுக்கே 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆயிடுத்து. நடந்து நடந்து கால்நடையாகவே நடந்து இமாச்சலம் வந்து இமாச்சலத்தையும் தாண்டி கைலாசம் போறதுங்கிறது சாமானியம் இல்லை. அந்த கைலாசத்தினுடைய சமீபத்துக்கு போய் அர்ஜுனன் தபஸ் பண்ண ஆரம்பிச்சான் அப்படிங்கிற பரியந்தம் இன்னைக்கு முடிச்சுப்போம். மேற்கொண்ட அடுத்த சரித்திரம் கிராத்தார்ஜுனியம் அப்படிங்கிற சரித்திரம் ஆரம்பமாறுது. அடியே அடியன் மேம், அடியன் தன்யோஸ்மி மேம், ரொம்ப அற்புதமா இருந்தது மேம். ஆக்சுவலி இன்னும் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்றதுனாலயே பார்த்துட்டே இருந்துட்டோம். அற்புதமா இருந்தது மேம். அடியன்